பிரகாஷ் ப்ரோ இல்லையா? வருவார் ப்ரோ. ஒரு வேற நீ ஸ்டார்ட் பண்ணு, அப்டேட் கொடுக்க அப்படியே ஸ்லோவா கரெக்டா இருக்கும். ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட், ஒன் ஆஃப் த மிகப்பெரிய அப்டேட்னா லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிக்கிற ஃபிலிம் அது டிசி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வமிகா கபி அவங்களும் நடிக்கிறாங்க. ஸோ அதோட இது ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் இத்திரி நேரம், ரோஷன் மேத்யூ ஃபிலிம், அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தெலுங்கு ஃபிலிம் பைக்கர் அப்படின்ற படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6th டிசம்பர் ரிலீஸ் ஆகுது, டீசர் வந்துச்சு. அதுக்கப்புறம் கும்கி பார்ட் 2 அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் பொத்தி பொத்தி அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கலில். அப்புறம் ஈகோ அப்படின்ற மலையாளம் ஃபிலிமோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே சேம் டீம் நினைக்கிறேன். அப்புறம் சத்த பச்சா அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு WWE பேஸ்ட் ஃபிலிம். ஸோ ஒரு புது ட்ரை போல் பார்ப்போம். டீசர் ஓரளவுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு, படமாக எப்படி வருதுன்றது தான் பொறுத்து இருக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எதுவும் வரல. இன்னைக்கு என்னது டூரிசம் டைரக்டரோட ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் ப்ரெஸ் மீட் பண்ணாரு. மீட் பண்ணி ஒரு சில இதுவெல்லாம் பேசினாரு. அடுத்த படம் வந்து அவர் டைரக்ட் பண்ண போறாரு. ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காரு. பட் ஆனால் யாருன்ற இப்போ ரைட்டிங் போயிட்டு இருக்கனால யாருன்னு வந்து அவர் இன்னும் சொல்லலை. அதே மாதிரி ஆக்டிங்கும் பண்ணுவாராம், கண்டினியூ பண்ணுவாராம். நடுவில் வந்துட்டு ஆக்டிங் நல்ல கதை வரும்போது இப்பயே நிறைய கதை வந்துட்டு இருக்கான் அவருக்கு. இதுவும் இது பண்றதுனால ஆக்டிங் இது பண்ணிடுவேன் ப்ரெஸ் கேட்டதுக்கு இல்லை அப்படி கிடையாது, நான் கண்டிப்பா ஆக்டிங்கும் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். நாயகன் நவம்பர் 7th ரீரிலீஸ் ஆகுது. எஸ், நவம்பர் 6th. சாரி, நவம்பர் 6th. 7 அவர் பர்த்டே ரீரிலீஸ் ஆகுது. இதுவாச்சும் நேமுக்கு ரிலீஸ் பண்றாங்களா இல்ல அபிஷியலாவே ஏதாவது எடுத்து பிளான் பண்ணி பண்றாங்களா? இல்ல அவர் பர்த்டே பிளான் பண்ணி தான் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் தனியா எடுத்து தான் பண்றாங்க. ஸோ இதுவெல்லாம் பண்ண ப்ராப்பரா ஆகும். வேணா கண்டிப்பா போக வேண்டியதான் 7 போற நாளுக்கு. நான் கண்டிப்பா போவேன். யார் போறாங்க இல்லையோ, எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச படம். பல தடவை பார்த்திருக்கேன். சேம் ஹியர்னா. அதெல்லாம் அதோட ஒரு சில சீன்லாம் வந்துட்டு எத்தனை வாட்டி பார்த்தாலுமே வந்து அதுல ஒரு புதுசா எதுவும் தெரியும்னு சொல்லுவாங்க. என்ன படம்? நாயகன். ஜே.கே. ரித்தீஷன் நாயகன். ஆக்சுவலா எனக்கு கமலோட நாயகனோட ஆதி ப்ரோ சொன்ன நாயகன் ரொம்ப கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காயா? நானே சும்மா ஒரு ஜோக்கு சொன்னா. இல்ல ப்ரோ, நிஜமாவே கலைஞர் டிவில ரிப்பீட்ல பாத்து ஒரு மாஸ்டர் பீஸ போய் இதோட கம்பேர் பண்றீங்களே. நான் சும்மா ஒரு பண்ணுக்காக சொன்னேன். போஸ்டர் பயந்துதான் நிஜமாவே பண்றாரு. அது வந்து நீங்க சொன்னது, நீங்க ஜே.கே. ரித்தீஷ் நாயகன் தான் சொன்னீங்க. உடனே மாவீரன் வந்து அதோட நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு சொன்னேன். அதான் சரி. என்ன போஸ்டர் போட்டு ஏமாத்துறீங்களா? வந்து ஹோஸ்ட் வந்து பிரகாஷ் மகாதேவ்னு போட்டிருக்கீங்க. நீங்க வந்துட்டு பிரகாஷ் மகாதேவ் தான் வந்து பண்ண வேண்டியது. ஒரு சில டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸால அவரால் வந்துட்டு இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ண முடியல. கோஹோஸ்டா வந்துடுவாரு. அதனால நான் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சென்னையில் ஒரு நாள், இம்முறை கோவையில், அந்த மாதிரி இல்ல வந்திருக்காரு, சென்னைக்கு தான் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு இங்க வந்தனால வந்துட்டு அவர் இருக்கிற இடத்துல வந்து அவர் நெட்வொர்க் ஏர்டெல் வந்து டவர் கம்மியா இருக்கான். ஏன்னா இப்ப விஷ்ணு விஷால் வராரு. அவர் வரும்போது எதனா நெட்வொர்க்கிங் இது நம்ம நார்மலா போடும்போதுன்னா பிரச்சனை இல்லை. அவர் வந்து பேசும்போது எதனா இதுவாயிடுமோன்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் முடிவு எடுத்து பண்ணோம். வராரு இப்ப ஆரியன் பத்தி. ஆமா, சென்னை வந்திருக்காரு. நாளைக்கு உங்களுக்கு தெரியும்ல, நாளைக்கு ஒரு இது நம்ம பேசணுமே, வரீங்களா? பாவில. ஆமா, நல்ல வேலை ஸ்பேஸ். நீங்க
நீங்க அன்னைக்கும் நான் ஞாபகப்படுத்தினேன், இல்ல நீ கரெக்டா இன்னைக்கும் சொல்ற. இல்லங்க, அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்குங்க இப்பெல்லாம். எங்கேயாவது கல்யாணத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு பார்த்தா இந்த வடிவேல் போய் சேருவார்ல கடைசியில, டேய் காலைல 6 மணிடா, இன்னைக்கு நைட்டு, இப்ப சாயங்காலம் 6 மணிடா அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரிதான் 2-3 வாட்டி ஆயிடுச்சுங்க அந்த மாதிரி. அடுத்த நாள் போய் கிளம்பி அதே, அதாவது டைம் எல்லாம் கரெக்டா 8 மணின்னா 8 மணிக்கு டான்னு போய் அங்க நின்னா மண்டபத்துல யாருமே இல்லை. என்னடா அது அப்படின்னு பார்த்தா கல்யாணம் நேத்துன்றாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. 2-3 வாட்டி ஆயிடுச்சு அந்த மாதிரி. அதுக்காக தான் வந்திருக்காரு. யா ஓகே. சரி, இன்னைக்கு ஆரியன் ஸ்பெஷல் விஷ்ணு விஷால் வராராம். ஸோ யாருன்னா பேசணும் படத்தை. எனக்கு கொஞ்சம் லைட்டா ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், படம் பார்க்காதவங்கலாம் வந்துட்டு இது கான்டெக்ட் செட் பண்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு கேட்க விருப்பம் இருந்தா கேளுங்க, கொஞ்சம் நல்ல டிஸ்கஷனா தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்துட்டு இதுவாகணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் ஆனால் 9 o'clock மேலதான் வருவாரு. அது வரைக்கும் அப்டேட் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஜெனரல் அப்டேட் இல்ல, அது அப்டேட்லாம் சொல்லிட்டு நம்ம நார்மலா அதை ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோம்ல என்ன மாதிரின்னு. அதனால அப்டேட்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஆனா என் லைஃப்ல நான் நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள்ல ஒர்க்ல. ஆனா இன்னைக்கு சுகுமார் ப்ரோ ஒரு ப்ரெஷர் பண்ணாரு, எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நான் விட்டுருனா அப்படின்ற மாதிரி. சீக்கிரம் பரணின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உங்களெல்லாம் சத்தியமா டீம் லீடரா போடக்கூடாதுண்ணா. ஆல்ரெடி இருக்குன்னு நீங்க டீம் லீடரா? அந்த வேலையை உங்களை தூக்குறதுக்குலாம் அந்த வேலையை தூக்கிடுங்கன்றாங்க, அந்த வேலையை விட்டுருங்க அப்படின்றாங்க. இல்ல அதனாலதான் இப்படி ப்ரெஷர் பண்றீங்களா? அது எப்படி பரணி, எனக்கு வேலை வாங்குறது தான் வேலை. நான் வந்து வெளியெல்லாம் வந்து நான் தான் வெளியே சுத்த முடியுது. நம்ம போன்லயே ஹேண்டில் பண்றது எல்லாமே. ஆக்சுவலா வந்துட்டு என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு. அவரு கூட என்ன இப்படி எல்லாம் ப்ரெஷர் பண்ணதுக்குள்ள, அவர் ஆனா வீட்லயே தான் இருக்காரு. ஸோ அவர் கூட ஆனா என்ன இவ்வளவு ப்ரெஷர் பண்ணதில்ல. அதான் ஸ்கிரீன் ஆஃப் வராங்களா? இல்ல ப்ரோ, மாவீரன் ப்ரோ அவ்வளவு மேல இல்ல. விஷ்ணு விஷால் மட்டும் வராரு. நான் இப்பதான் போய் ஹீரோயின் யாருன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து. மாவீரன் ப்ரோ நீங்க படம் பார்க்கல? இல்ல, அடா ஏன் ப்ரோ? இங்க ரிலீஸ் இங்க குத்த வச்சிருக்க யாருமே அந்த படம் பார்க்கல. அதுதான் இங்க ஒரு அயனியான விஷயம். இல்ல இந்த ஒரு பாக்யராஜ் படத்துல 10,000 20,000 30,000 ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி வர்றப்ப ஆக்சுவலி அது பாண்டியராஜ் படம். ஓ பாண்டியராஜா, சாரி லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் அந்த மாதிரி எல்லாம் அழகா. இதெல்லாம் பழகலையா பிரகாஷ் உங்களுக்கு இன்னும்? அட ஏங்க, நானே பரணி ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமா பரணி ஒரு வார்த்தை சொன்னாப்ல, நான் வாழ்நாள்ல பார்த்த பிரஷர் இன்னைக்குன்னு. அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனா வந்தா இன்னைக்கு ஒரு வாழ்நாள் பகல் பிரஷர் தான் பார்த்தாரு. வாழ்நாள்ல பாத்திராத பிரஷர். ஆனா பிரகாஷ் வேற மாதிரி. ஆமா, ஒரு 4 முனை தாக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி 4 முனையில போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அந்த 4 முனை இந்த ஒரு முனைக்கு ஈக்குவல் சுகுமார் ப்ரோ. நீங்க தான் இன்ப சுற்றுலா இருக்கீங்க பிரகாஷ் ப்ரோ. பார்த்தவங்கள மேடைக்கு ஏத்தி பேசுங்க. ஆமா யாரெல்லாம் ஆரியன் படம் பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த படத்தின் மீதான சந்தேகங்கள், இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இல்ல என்னென்னலாம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ ஓப்பனா பேசலாம். அது யாரெல்லாம் படம் பார்த்திருக்கீங்களோ, அவர் விஷ்ணு விஷால் வராங்க, டீம்ல இருந்து வராங்க ஆட்கள், நீங்க உங்களுக்கு நேரடியாக கேட்கலாம். ஓகேவா? கேளுங்க, அதுக்கான பதில்களும் அவங்க நேரடியாவே தருவாங்க. ஒண்ணு மார்ச் யாத்ரா பாட்டு வந்துருக்கு, இன்னொன்னு பாகுபலி பாட்டு வந்துருக்கு. பாகுபலி இல்ல இதுல நம்ம ஆட்கள் நம்ம யார் படம் பிரகாஷ் போயிருப்பாரு. போகல, அவரு சென்னையில இருக்காரு ஃபேமிலியோட. இல்ல தெலுங்கு படங்கள்லாம் பிரகாஷ் தான் பார்த்துட்டு நமக்கு சொல்லுவாரு பாருங்க பார்க்காதீங்கன்னு. அவரு காலையில ஷோ போட்டிருந்தா போயிருப்பாரு, சாயங்கால ஷோன்றதுனால அவர் போக முடியல. இல்ல படம் ரிலீஸே ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பகல்ல ரிலீஸ் பண்ணாங்க. வினோத் ப்ரோ, எனி டவுட்ஸ் அபவுட் ஏகே வித்தியை கேட்டுருங்க. பிரகாஷ் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டாரு. ட்ரை டு வாட்ச் இன் OTT.
தட்ஸ் ஆல். மாஸ் சத்ரவா? பழனி ப்ரோ நான் அஜித் பார்த்தேன் பல்லா பாகுபலி. பரவாயில்ல. செல்வராகவன் வரேன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஒருத்தர் வந்திருப்பாரு ஸ்பீக்கருக்கு. இல்லைங்க, நான் கேட்கணும். இப்போ நம்ம ஆக்சுவலி மீட்டில் போயிடுச்சு, நான் மீட்டில் போட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். நம்ம ஸ்பீக்கரில் உள்ள ஆட்கள் யார் யார் வந்து ஆரியன் பார்த்துருக்கீங்க இப்போ? இருக்க யாருமே பார்க்கல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இப்போ போறோம் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இப்போ போக போறீங்களா? சூப்பர். ஓகே. ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட தவிர யாரும் பார்க்கல போல. ஆதி ப்ரோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், தெரியல. இல்ல சரி. இல்ல நான் பார்த்தேன். இல்ல இல்ல யாரும் பார்க்கலையா? பார்த்தவங்க வாங்க. நீங்களும் பார்க்கலீங்களா? சரி, யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல இது கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுங்க, செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தவங்க பேசலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும். ஏன்னா நிறைய கொஞ்சம் சில வந்து விஷயங்கள் ஒரு படத்தை, ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னா, சிறப்பு அம்சங்கிறத தாண்டி ஒரு ரெஸ்பெக்டர் இருக்கிறதுனால இந்த படத்தை பத்தி எதை பேசினாலும் ஸ்பாயிலர் கேட்டகரியில தான் வரும். அப்ப நம்ம படம் பார்த்து பேசுறப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். அது ஒரு ஹீரோ வராருன்னா அவர்கிட்ட நீங்க சந்தேகம் கேட்கறப்போ படம் பார்த்துட்டு பேசலாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் பார்த்தவங்க ஸ்பீக்கர் வாங்க. வினோத் ப்ரோ எத்தனை மணி ஷோ போறீங்க? ஹாஃப் அன் ஹவரா? சரி, ஓகே ஓகே, போயிட்டோம். இல்ல புரியல பரணி, இது என்ன சைன் லாங்குவேஜ் புரிஞ்ச மாதிரி அவர் சவுண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்ன? இல்ல, இல்ல. ஒண்ணுமே மியூட் எடுத்தப்பெல்லாம் கொய் தான் கேட்டுச்சு. நீங்க எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க எனக்கு புரியலையே. எனக்கு என்னன்னா, அவர் மைக் ஓபன் பண்ணாலே பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கேக்குது. எனக்கு விஷ்ணு விஷால் வரதுக்கு முன்னாடி இவர் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படின்றதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அப்போ விஷ்ணு சார் அதாவது மேலே இவ்வளவு நீங்க அக்கறை இருக்கு. ஸ்பீக்கர் விட்டு போயிருங்க, அவர் வரும்போது ஸ்பீக்கர் விட்டு போயிருங்க இல்ல, இல்ல, இல்ல. சொல்லாம அப்படி சொல்றீங்க இல்ல. பாருங்க. அப்படிதான் இல்ல அப்படி சப்போஸ் ஷோ வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ப்ரோ அந்த டைம் மட்டும் நீங்க வந்துட்டு ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துருங்க, அப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆமா, அமைதியான இடத்துல வந்து வினோத் பேசுனா மட்டும் இன்பத்தேன் வந்து காதுல பாஞ்சிரும். இந்த டைம்ல எல்லாம் ஆமாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த டைம்ஸ் பாஸ் பேசல மட்டும் வினோத் பேசினார்னா அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும்பாங்க. ஆமா, அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு. ரெண்டு நாளைக்கு வினோத் ப்ரோ ஆமா. வினோத் ப்ரோ அவர் வந்தா என்ன டவுட் கேட்பாருன்னா, ப்ரோ புயல் டைம்ல ஏகே பாத்தீங்க என்ன சொல்லாருன்னு சொல்லு. கரெக்ட் பாக்குறேன், அதான் கேட்கலாம். ரொம்ப நன்றி எடுத்து கொடுத்தீங்க. ஏன்பா படத்தை பத்தி ஏதாவது கேளுங்கப்பா. இல்ல எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூல்ல சீஃப் கெஸ்ட் யாராவது கூட்டு வந்துட்டாங்களாம் குழந்தைங்கள, சீஃப் கெஸ்ட் பத்தி ஏதாவது 4 வாரத்தை யாரும் நல்லா பேசுவீங்க. நீ உனக்கு தெரியுமா நீ தெரிஞ்சவன் எவனா முன்னாடி வாங்கலாம், தெரியவங்களா பின்னாடி போங்களாங்கிற மாதிரி அந்த ஜோன்ல எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஆனா எவனுமே படம் பார்க்கலையே. அதுதான் ப்ரோ, சில இதுலலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்கள கொஞ்சம் இது அது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க எல்லாம் முன்னாடி நிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கூட இல்லையே படம் பார்த்தவங்க. அதுதான் எனக்கு வருத்தம். இல்ல வருவாங்க. சொல்லியிருந்தீங்க, அவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க நினைக்கிறேன். சொல்லியிருந்தீங்க அப்படின்னா படம் பார்க்க வந்து போட்டா. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை அவர் ஜாயின் ஆகுறாங்க, ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த அவரோட ஃபாலோ பண்றவங்களுக்கு அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் போகும். அதுக்கப்புறம் படம் பார்த்தவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறதுனால நானுமே அவர் படம் ஆரம்பிச்சு, ஐ மீன் நீங்க படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா போயிடுவேன். ஏன்னா எனக்கு சஸ்பென்ஸ் ரிவீல் ஆயிடும், அதனால நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்றவங்க எல்லாருமே இதுவா வர ஆரம்பிச்சிருவாங்க, படம் பார்த்தவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட், அவர் வந்தோடனே நாங்களாம் லாஸ்ட் பெஞ்சு போயிடுறோம், நாங்களே வெளியில போயிடுறோம். படம் பார்த்தவங்களை மேலே ஏற்றி விட்டுருக்கு, நாங்களும் லாஸ்ட் பெஞ்சு போய்க்கிறோம். பிரகாஷ் ப்ரோ டிபி பாத்தீங்களா, அப்படியே அந்த பழைய டிபிக்கு வந்து அப்படியே அதுல ராஜா மட்டும் தூக்கிட்டு அந்த ராஜா கிட்டத்துல இவரு நிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுதானே பிளான் பண்ணி அவர் அந்த மாதிரி டிசைன் பண்ணாரு. அதே மாதிரி ஸ்டில் கொடுத்தாரு, அதே சைட்ல நின்னு அது அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டோ எடுத்தாரு. போட்டோ எடுத்திருந்தாருன்னு நல்லா இருந்தது. அதே மாதிரி அது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பழைய இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த சூரியவம்சம் பார்க்கும்போது இந்த சரத்குமார் பார்க்கும்போது அந்த சரத்குமார் மைண்ட்ல வருவாங்கல்ல. ஆமா, இல்ல அப்படியே அந்த தாத்தா அப்படி இல்ல, இந்த இது மாதிரி அந்த பாகுபலியில அவர் வருவார், தேசமே உயிர்த்து எழு, அது வரும்போது வந்து அப்படியே என் மகன் பாகுபலி வந்துட்டான உடனே அப்படியே இந்த நார்மல் ட்ரெஸ் ஆர்மர் எல்லாம் அப்படியே முளைச்சு ஒரு மாதிரி வரல கிராபிக்ஸ்ல. அதான் நம்மளாம் மைண்ட்ல கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும். அதை சரி, ஓகே, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். அது வரைக்கும் டிசி எப்போ
பீஸ்டா? என்ன ப்ரோ? டிசி 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 அது எல்லாருமே போட்டாங்க. ஏதோ வந்து தேவதாஸ் இதுன்னு சொல்லி அது என்ன சந்திரா கான்செப்ட்? சந்திரா சந்திரமுகியா? தேவதாஸ் சந்திரா ப்ரோ டிசி. இல்ல எனக்கு அது ஓல்டு இது படத்தோட கனெக்ட் பண்ணாங்களே, அது கனெக்ட் பண்றாங்க அந்த சில பார்த்தேன். ஓல்டு தேவதாஸ் நியூ தேவதாஸ் அப்படின்லாம் போட்டாங்க. எனக்கு பார்க்குறப்போ ஒரு பழைய இங்கிலீஷ் படம் ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். படம் பேரு பானி அண்ட் கிளைட். நான் பார்த்தது இல்ல, ட்ரெய்லர் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு சொன்னேன். அதாவது யங்ஸ்டரா இருக்கிற ஹீரோ இல்ல இல்ல ப்ராஸ்டியூட்டா இருக்கிற ஹீரோ இந்த கான்செப்ட்ல இருக்கிற படம் புதுப்பேட்டை. அதுல வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே பேங்க் ராபரிஸ் அந்த மாதிரி எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க. படம் பேர் என்ன? பானி அண்ட் கிளைட். ஆக்சுவலா இந்த நவம்பர் மாசம் என்னென்ன பெரிய படங்கள் வருது? மாஸ்க்கு, காந்தா, தேரேஷ்குமே. தேரேஷ்க்கு மேன், வேற அதர்ஸ். 3. அதர்ஸா? நான் பெரிய படம் ஆரோமலை. அதர்ஸ்னா ஆரோமலை. ஆரோமலை கூட ஓகே. அதர்ஸ்னு ஒரு படம் வருது இந்த வாரம். ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர். சுகுமார் நான் கேட்டது பெரிய படம்னா? நான் சொன்னது அதர்ஸ்னா அதுக்கு அடுத்த படங்கள்னு சொன்னேன்ப்பா. இல்ல இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது இது. நீங்க சும்மா அப்படியே மாத்தாதீங்க. த கேர்ள் ஃப்ரெண்டு ராஷ்மிகா படம் வருது. அப்புறம் மோகன்லால் படம் அது ரிஷ்வா. தமிழ்ல ரிலீஸ் ஆகுமானே இன்னும் டவுட்டா இருக்கு. ஓகே, தெலுங்குல பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. கலம் கவல். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் தெலுங்கு வருது. ஆமா ஆமா, அது பார்த்தேன், நான் ட்ரைலர் பார்த்தேன். ஒரு மாதிரி அது இந்த அர்ஜுன் ரெட்டிக்கும் லவ்வருக்கும் பிறந்த குழந்தை மாதிரி இருந்துச்சு. லவ்வர் ஓகே. ஆனா அந்த இவர் கொஞ்சம் சென்சிபிளான ஆள், அந்த டைரக்டர். அதனால ப்ராபப்ளி அந்த ரிவ்யூஸ் நல்லா வந்துச்சுன்னா போதும். சரி, யாராவது டிஎஸ்சி படம் பாத்தீங்களா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பெய்ட் ப்ரீமியர் பார்த்துட்டு. பட் அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா வருது. என்ன கதைன்னு தெரியல. நான் நாளைக்கு போறேன், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். கமல் ப்ரோ, சொல்லுங்க பரணி ப்ரோ. நீங்க தானே பாகுபலி ரீரிலீஸ் பார்த்தது? ஆமா. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இத்தனை புது படங்கள் வந்திருந்தாலும் நான் அந்த பழைய படத்தை மறுபடியும் போய் பார்ப்பேன்ற அந்த ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தினாலயா, இல்ல 10 வருஷம் ஆச்சு எப்படி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுன்றதுனாலயா? எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, பாகுபலி பார்த்துடணும் அவ்வளவுதான். அப்படியா? என்ன காரணம்? இது ஒரு பாகுபலி பார்க்கணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான், மற்ற புது படங்கள் எல்லாம் விட்டுட்டு. ஆமா ஆமா ஆமா. இப்ப இந்த வாரம் வேற புது படங்கள் போக மாட்டீங்களா? இல்ல ப்ரோ, எதுவும் போல. சரி, ஓகே. ஆக்சுவலா நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அந்த யாரோ ஒருத்தனை வந்து அந்த குழந்தை சீன் தூக்கி நிக்கிறது, ஒருத்தனை தேட்டர்ல ஒருத்தனை தூக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த தேர் அந்த சிலையை இழுக்கிற சீன்ல வந்துட்டு 4 பேர் துணியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருந்தாங்க. ரணி ப்ரோ, அது துணி கிடையாது, அவனுக்கு போட்டு வந்த சட்டை. ஐயோ, சட்டையா அது? 4 பேரும் சட்டையை கழட்டிட்டு அதை டாட் போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சீன் ஆக்சுவலா என்னன்னா, அந்த தலையை வெட்டுற சீனு அது பேப்பரா இருக்கு. அந்த சீன் ஃபுல்லா தெரியவே இல்ல ஆக்சுவலா. ஏங்க எனக்கு அது கூட பரவாயில்லைங்க. அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து ரம்யா கிருஷ்ணன் அந்த குழந்தைய தூக்குவாங்கல்ல, அந்த சீனுக்கு யாரோ ஒருத்தர் கை குழந்தை தூக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. அதுவும் நான் பார்த்தேன். அஜித், அது கை குழந்தை இல்ல, ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் கை குழந்தை மாதிரி தூக்கிட்டாங்க. இல்ல பிரகாஷ், நான் இல்லனா கை குழந்தை ரெண்டுமே இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, குழந்தை தூக்குன வீடியோ இவர் வந்துட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, ஓகே ஓகே, சூப்பர். அப்படி இன்வைட் பண்ணுங்க. ஆரியன் படம் பார்த்தவங்க அவர்கிட்ட எதாவது டவுட் கேட்கலாம் கேட்கலாம். படத்தை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கான படம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். சுகுமார் ப்ரோ இன்வைட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் ப்ரோ.
பிரகாஷ் ப்ரோ ஜென்ரல் கேள்வியும் கேட்கலாம்ல? தாராளமா கேட்கலாங்க. அவர்கிட்ட நீங்க அவர் சம்பந்தமா கேட்கலாம். ஆரியன் படத்தை பத்தி படம் பார்த்ததையும் கேட்கலாம். அவருடைய சொந்த இதையும் கேட்கலாம். மற்ற படங்களை பத்தி அப்டேட் கேட்கறதாலும் கேட்கலாம். மெயின் விஷயம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆரியன், அதை பத்தி கேட்கலாம். சுகுமார் ப்ரோ இன்வைட் கொடுத்துட்டீங்களா? இப்பதான் ஜாயின் பண்ணங்க. டைரக்டர் வராரா? விஷ்ணு விஷாலே வர. அவரே வராரு. அவர் ஜாயின் பண்ண இன்வைட் கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகேண்ணா. சரி அப்படி பேசுங்க. ஏன் சொல்லிட்டே இருக்கீங்க? படம் பார்த்தவங்க திரும்பி மேல வந்து பேசுறதுன்னா தாராளமா பேசலாம். ஓகே. அவர் ஸ்பீக்கர் வந்தோடனே அதை பத்தி பேசலான் இருந்தேன். ஆமா ஆமா வந்துட்டாரு. பரணி ரிக்வஸ்ட் யாருக்கு தான் காட்டுதுன்னா அவங்களை அக்செப்ட் பண்ணும் பரணி. ஓகே ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. நானும் ஹீரோ போய் வெயிட் பண்றேன். வந்துட்டாரு. ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டியா? அக்செப்ட். வணக்கம், வந்துட்டேன். விஷ்ணு விஷால் பேசுறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். அப்புறம் வாங்க நம்ம ஸ்பேஸுக்கு முதல்ல வருகை தந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். படம் பார்த்துட்டேன். நான் வந்து என்னுடைய கருத்துக்கள் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம படம் பார்த்த ஆட்கள் அவங்க சில பல சந்தேகம் கேட்க அப்படியே ரெகுலரா ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர். நான் ஆக்சுவலா ஸ்பேசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா வரேன். 3 வருஷம் முன்னாடி வந்து ஒரு வாட்டி சும்மா கோவிட் டைம்ல வந்து ஒரு ஸ்பேசஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு தான் ஸ்பேசஸ்க்கே வந்திருக்கிறேன். ஸோ எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. மக்களோட டைரக்டா பேசுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபீட்பேக் ஒரு செஷனா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் என்னையும் வந்து நான் நிறைய புரிஞ்சுப்பேன் இந்த செஷன்ல. அண்ட் மக்கள் எப்படி படங்கள் பாக்குறாங்க, ஆரியன் எப்படி பார்த்தாங்க, என்னோட ஜேர்னி எப்படி பாக்குறாங்க, என்னோட படங்கள் எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு ஒரு நல்ல லேர்னிங் கிடைக்குங்கிறத நான் நம்புறேன். ஸோ ஆரியன் வந்து அகைன் ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட். எனக்கு என் கரியர்ல வித்தியாசமான படங்கள் பண்ணணும்னு எப்பவுமே ஆசை. அந்த விதத்துல ஆரியனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கர பயம் இருந்தது. ஏன்னா எல்லா கிளீஷையும் உடைக்கிற ஒரு படமா இருந்தது கதையா கேட்கும்போது. உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு. ஸோ வில்லனே இல்லாத ஒரு வில்லனை தேடி போன படம் ஃபுல்லா நான். அந்த அவர் பண்ற விஷயங்களை ஸ்டாப் பண்றதுங்கிறது அந்த ஒன்லைனே வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது. பட் ரொம்ப ரிஸ்கியாவும் இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. பட் எனக்கு என்னன்னா சேலஞ்சஸ் எடுத்து எப்பவுமே பண்ணணுங்கிறத நான் ஆசைப்படுவேன். ஸோ பிரவீன் வந்து டைரக்டர் எஃப்ஐஆர்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல வந்து அவர் இந்த ஒன்லைன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி இது படமா பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் தான். கோவிட் டைம்ல தான் நாங்கள் ஆக்சுவலாக இது கன்ஃபார்ம் பண்ணோம். பட் அப்புறம் 2022ல இதோட ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்ணோம். சில காரணங்கள்னால எனக்கு வந்து லால் சலாமும் ராம்குமார் ராட்சசன் டைரக்டர் அவரோட படம் வந்து போக வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒரு 2 இயர்ஸ் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு இந்த ப்ராஜெக்ட். ஸோ யோசிச்சு பாருங்க, 2023ல இது வந்திருந்தா நமக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் 2025லயும் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் இன்னமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அண்ட் நான் எல்லா ரிவ்யூஸ் படிப்பேன், எல்லா விஷயமும் பார்ப்பேன். அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்த கான்செப்டை பயங்கரமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மேபி பொலிட்டிக்கலி இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் சொல்ற விஷயத்த இன்னும் நிறைய பேர் நிறைய டிராஸ்டிக்கான அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பயங்கர டிராஸ்டிக்கா வருது. இந்த மாதிரி டிராஸ்டிக்கான ஒரு ரிவ்யூ எனக்கு அந்த கிளைமேக்ஸ் விஷயத்துக்கு மட்டும் வரும்போது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா எனக்கு ஒண்ணு என் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ஒரு படம் பொறுத்த வரைக்கும் தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியும் பயங்கரமா வருது. ஆனா கிளைமேக்ஸ்னால சில பேருக்கு வந்து அந்த உடன்பாடு இல்லைன்னு நிறைய வருது. இது எனக்கு புதுசா இருக்கு. எப்படி ஏத்துக்கிறது எனக்கு தெரியல. பட் ஐ வெரி ஹாப்பி தட் ஒரு டாக் வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் வழியா வந்து நான் எப்பவுமே என்ன நினைப்பேன் அப்படிங்கிறது என்னன்னா, படங்கள் வழியா வந்து நம்ம நல்ல விஷயம் சொல்றோமோ, கெட்ட விஷயம் சொல்றோமோ, நல்ல விஷயம் சொல்றோமோ இல்லையோ, கெட்ட விஷயம் எதுவுமே சொல்லிடக்கூடாதுங்கிறது. ஸோ இந்த படம் வழியா திருப்பியும் நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா, நம்ம சமுதாயத்துல இருக்கிற சில ஆட்களை வந்து நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. மதிக்க மாட்டேங்கிறோங்கிறதுனா
அவங்களுக்கு அவங்க பார்க்குற வேலைக்கு உண்டான ரெஸ்பெக்டும் பணமும் நம்ம நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோமோ அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு ஜென்ரலா. அது வந்து இந்த படம் வழியா சொல்லும் போது எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் அந்த ஒரு விஷயம் நல்லா ரீச் ஆயிருக்கு. ஆனா அழகர்ங்கிற ஒரு கேரக்டரோட அவர் ஒண்ணு பண்றாருல்ல, அது வந்து நியாயமா இல்லையாங்கிற ஒரு மேட்டர் தான் வந்து ரொம்ப பேசப்படுற ஒரு மேட்டரா இருக்கு. ஸோ ரொம்ப புதுசா இருக்கு எனக்கு. ஸோ சொல்லுங்க, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் இந்த ஃபில்மோட ஜேர்னியில், 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இந்த ஃபில்மோட ஜேர்னியில் இருந்திருக்கும். அண்ட் அது திரைக்கு வரும்போது அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. அண்ட் லைக் எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஏன்னா ராட்சசன் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ரோல் பண்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அது வந்து ஒரு த்ரில்லர் பண்றதே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்படி இருந்தும் நிறைய மக்கள் வந்து இந்த ராட்சசனோட கம்பேரிசன் இல்லாம தியேட்டருக்குள்ள வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ராட்சசன் கிடையாது, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். அது வேற ஒரு விதமான ஒரு பிளே, இது வேற விதமான பிளே. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னோட கரியர்ல எனக்கு பெஸ்ட் ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அண்ட் ஷோஸும் நிறைய இடத்துல நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஐ திங்க் போக போக இன்னமும் இந்த படத்தை பத்தி இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க, பார்ப்பாங்கிறத நான் நம்புறேன். சூப்பர் ப்ரோ. சூப்பர். விஷால் ப்ரோ, நான் படம் பார்த்துட்டேன். நீங்க சொன்ன அதே கருத்து தான். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி, வேற மாதிரின்ற சென்ஸ் அந்த பொலிட்டிக்கலா கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா ஒத்துக்கிறேன் ப்ரோ, ஒத்துக்கிறேன். ஃபீட்பேக் டேக்கன். அண்ட் நாங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், அதை நான் இந்த ஸ்பேஸஸ் முடியும் போது சொல்றேன் என்ன பண்றோங்கிறது. அப்போதான் அது கரெக்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா திருப்பி போய் படம் பார்க்கணும். நாங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அது பார்த்துட்டு என்ன சொல்லுங்க, நான் பொலிட்டிக்கல் கரெக்ட் பண்ணிட்டேனா இல்லையான்னு. கண்டிப்பா ப்ரோ. ஏதாவது நீங்க அந்த கடைசியா சொல்ல போற விஷயத்துக்கு அப்புறம் நான் வந்து மறுபடியும் வந்து படம் பாக்குறேன். டன் தேங்க்யூ. எங்க பாத்தீங்க ப்ரோ நீங்க? நான் இங்க நாமக்கல்ல வந்து பார்த்தேன் ப்ரோ. ஓகே. எனக்கு இப்போ யார் பேசுறது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஆக்சுவலா ஸ்பேசஸ் புதுசு. நான் சொன்ன மாதிரி நேம் சொல்லியே பேசலாம் இல்ல இப்போ. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் மைக் ஆன் பண்ணாங்கன்னா அவங்களோட மைக் வந்துட்டு அந்த ஒரு சவுண்ட் வேவ் ஆகுது மட்டும் காட்டும். ஓகே. மத்தவங்க மியூட்ல இருக்கலாம். எனக்கு பேர் சொல்லி பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். பேர் சொல்லி பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பேசுனது ஸ்மார்ட் பரணி. ஓகே. ஸ்மார்ட் பரணி. ஓகே. தேங்க்யூ பரணி ப்ரோ. சுகுமாரியர். சூப்பர். சுகுமாரியர், நான் பேசலாமா? சொல்லுங்க. நான் பாத்துட்டேன் ப்ரோ, நான் பிரீமியரே பாத்துட்டேன். சரி. நம்ம தலாசோட பார்த்தேன். எப்படி சொல்றது, எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பில்ட் பண்ணது நீங்க சொன்னதுதான். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப நியூவா இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி இது எப்படி இந்த மாதிரி கொண்டு போக முடியுமா, நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போக போறாங்கன்னு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. நீங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்லிருந்தீங்கல்ல, ஆடியன்ஸ் வந்து மைண்ட்ல வந்துட்டு சால்வ் பண்ணுவாங்க கேஸ் அப்படின்னு. ஆமா. எனக்கு அந்த மாதிரி தான் இந்த ஃபீல் ஆச்சு இந்த படம் பார்க்கும்போது. நம்ம நெக்ஸ்ட் யாரு, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் இது இப்படி போவாங்களா, இது இந்த மாதிரி கொண்டு போவாங்களா, இது இப்படி போகுமா அப்படின்னு வந்து நாங்களே பக்கத்துல உட்காந்து பேசிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கான்வர்சேஷன் மேக் பண்றோம். இது நெக்ஸ்ட் இதுதான், நெக்ஸ்ட் இவங்களோ, நெக்ஸ்ட் ஒரு வழி இவங்களோ, நெக்ஸ்ட் இவங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சால்வ் பண்ற மாதிரி போச்சு. அது வந்து த்ரூ அவுட் வந்துட்டு என்னோட ஃபீட்பேக் ஒரு சில இது இருக்கு. பட் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடா போச்சு. அந்த ஒரு சாங் மேபி அது வந்து அது படத்துக்கு எனக்கு மேபி அது கொஞ்சம் அந்த சாங் ஒரு ஸ்லோ லெட் டவுன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு எனக்கு வந்து அது மெயின் இது என்னன்னா டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ்ல ஜஸ்டிபிகேஷன் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் அது சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்ட்ராங்கான ஜஸ்டிபிகேஷன் இது வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து இதுவாகல. அந்த ஜஸ்டிபிகேஷன் மெயினா அந்த ஒரு. ஆமா, அதுக்கு ஒரு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நாங்க கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. என்னன்னா அழகருங்கிற கேரக்டர் நியாயப்படுத்தணுமா இல்லையா? ஆனா சைக்கோ நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க? சைக்கோ பண்றது ஒரு கொலைகள் வந்து தொடர்ந்து அவன் பண்றானாலே அவன் ராங்கு. ஆனா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொன்னாங்கிறது ஒண்ணு இருந்தது இல்ல, அவன் ஏன் இது பண்ணான், அதுதான் நாங்க எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவனுக்கும் அந்த பாராட்டு கிடைக்கலன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவன் பண்ணது ரைட்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதனாலதான் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா சொல்லியிருப்பீங்க, அது பண்ண அவர் பண்ணது கிரைம் தான், அது வந்து யாரும் நியாயப்படுத்தாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. எஸ். ஆனா அவன் இருந்தாலுமே அது வந்துட்டு எங்களுக்கு நாங்க மைண்ட்ல எப்படி பாத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல அழகர் வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் அழகர் இப்போ ஒரு வில்லனை பிடிக்க ஆரம்பிச்சுனால அந்த படம் வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. எங்களுக்கு வந்து இதனால அவரோட படத்துல செல்வராகவன் வந்து இதுவரையும் இந்த மாதிரி ஃபுல் ஃபிளட்ஜா வந்து இந்த படத்துல தான் வந்திருக்காரு ஒரு ஆக்டரா.
நம்ம வந்து படம் ஃபுல்லா டிராவல் பண்றது எங்களுக்கு வந்து அப்படியே அடுத்தடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன அவர் ஒரு ஒரு பாயிண்ட்ல இப்ப நீங்க ரீசெண்டா 11 பாத்திருப்பீங்க. அதுலயுமே கூட வந்து அந்த வில்லனுக்கு ஃபேவரா நம்ம பேசணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இது வந்து இவர் வந்து நெக்ஸ்ட் என்னடா இவர் பண்ணது எல்லாமே கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த டிஸ்கஷனுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் தெரியணும் என்னன்னா என்ன எக்ஸாக்டா உங்களுக்கு அங்க அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நாங்க சொல்லியிருக்கோம். சோ எனக்கு என்ன கேள்வினா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் பேசுறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது மைண்ட்ல, இவரு என்ன கரெக்டா தான் பண்றாரு, அப்ப கரெக்டா ராங்காங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருதா உங்களுக்கு? இல்ல ஏன் அழகர் இப்படி காமிச்சிருக்காங்க, தப்பாவே காமிச்சிருக்கலாமேன்னு வருதா? இல்ல அவர் பண்றது நியாயம், அப்புறம் விஷ்ணு ஏன் இது ஆப்போசிட்டா சொல்றாருன்னு வருதா? இல்ல என்ன வருதுன்னு கேக்குறேன். இது என்னன்னா எங்களுக்கு வந்து ஒண்ணு அவர் காட்டினா மொத்தமாவே நெகட்டிவா காட்டிட்டு இருக்கோம். ஒரு டோட்டலாவே வந்துட்டு அவர் பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு இவர் மாட்ட வேண்டிய ஆள் தான், இவர் வந்துட்டு ஒரு தோக்க வேண்டிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே நெகட்டிவா காட்டியிருக்கலாமா? அப்படி காட்டியிருந்தா அதோட இம்பாக்ட் இவ்வளவு அதுக்கான இதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. அது ஒரு எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம ராட்சசன் படம் பாத்திருக்கீங்கல்ல, அதுல கிறிஸ்டபர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவன் நிறைய பேர் அசிங்கப்படுத்திருக்காங்க. அவன் அது பயங்கரமா மனசுல உட்கார்ந்து அவனுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு. இப்போ அந்த சொசைட்டி அவனை அசிங்கப்படுத்துறதுனால தான் அவன் அப்படி மாறினான், அந்த கொலைகளை பண்ண ஆரம்பிச்சான். அவன் ஒரு லவ் சொன்னான், அந்த லவ் அந்த பொண்ணு ஏத்துக்கல, அவன் ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சான். அப்புறம் அவனை வந்து ஒன்று பேசினாங்க, ஸ்கூல்ல வரைஞ்சாங்க அவனோட இதெல்லாம் பெயிண்ட், ஐ மீன் வால்ல வரைஞ்சாங்க அவனை, ஒரு மாதிரி அவனை ஒதுக்குனாங்க பாத்தீங்களா? அங்க இருந்தா அவன் சைக்கோவா மாறினான். அப்போ அது அந்த டைம்ல உங்களுக்கு இந்த டவுட் வரலையா, இவன் நியாயமா தான் இருக்கிறான்? என்ன நான் அதுவும் சொல்லிக்கிறேன். அந்த டைம்ல என்னன்னா அவன் வந்து கொலை பண்றது வந்து குழந்தைங்களை கொலை பண்றான், அதுவும் வந்துட்டு ரூத்லெஸ்ஸா கொலை பண்றான் அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவன் மேல கோவம். அந்த ஃபைனலா வந்துட்டு அவனை எப்படின்னா நீங்க கொன்னுடணும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அது இந்த படத்துல எப்படின்னா செல்வராகவன் வந்து கடைசியில பேசுறாருல, நான் அவங்க எல்லாம் உங்க கூட தான் இருக்காங்க, நான் அவருமே யாரும் ரெகக்னைஸ் பண்ணல, கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி செத்தவங்களையுமே வந்து யாரும் பண்ணல அப்படின்னும் போது அவர் ஒரு விதத்துல வந்துட்டு அவர் நல்லதுதான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஒரு பாசிட்டிவ் ஷேடும் அவர் மேல வருது. புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு. அதுதான் வந்துட்டு எனக்கு என்னன்னா ஒண்ணு அவர் கரெக்டா ஃபுல் அண்ட் ஃபிளட்ஜ் அவர் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகி அவர் எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு வந்துட்டு கோவம் வருது. ஏன்னா நானும் ஜெயிக்கல அவங்களும் ஜெயிக்க கூடாதுன்ற மாதிரி ஃபுல் ஒரு சைக்கோ மைண்ட்லயே அப்படி கொண்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கு, சாரி கேள்வி என்கிட்ட தான் கேட்கணும், நான் உள்டாவா கேட்கிறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா சப்போஸ் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணியிருந்தா ஏன் இந்த விக்டிம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணான்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்காதா? அதுதான் இந்த விக்டிம்ஸை சூஸ் பண்ணும்போது அந்த ஒரு நான் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் ஓடிட்டு இருந்தது, இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்களோன்னு. ஆனா இன்னும் பண்ணல அவங்க. அதான் சொல்றேன், இப்ப நான் தப்பு பண்றவங்களை கொல்றான்னு காமிச்சா அது சாதா படம் மாதிரி ஆயிடாது. கரெக்ட் இது டிஃபரெண்டா காட்டிட்டீங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்வராகவன் மேல போட்டுறணும். என்னன்னா எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு ஒதுக்குன ஆட்களை பார்த்தாலே எனக்கு என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கொல்ல தோணுது. என்ன மாதிரி அவங்களும் தோத்துருக்காங்க, எனக்கு வந்து அவரு டோட்டல் சைக்கோவே காட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆனா இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில என்ன சொல்றேன்னா அவர் அட்டென்ஷனுக்காக தான் இது பண்ணிருக்காரு தவிர்த்து அவருக்கு இவங்க மேல பெருசா அக்கறை எல்லாம் இல்லங்கிற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். ஆனா என்ன தப்பாயிருச்சு நீங்க சொல்ற மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்க கூட டிராவல் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி நிறைய இக்னோர் பண்ணாதீங்க, அவங்க ஒரு விதத்துல இருக்கிறதுக்கு இல்லாமலே போயிடலாம், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, நான் அவங்க நல்லதுக்கு தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசுறாருல. அது பேசும்போதுதான் வந்து எங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்து அவர் இப்படி சொல்றாரு, ஏன் அப்ப அவர் கொடூரமா கொல்றாரு எல்லாரையுமே, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து. இதே பிரச்சனை தான் எங்களுக்கு ராட்சசன்ல வந்தது ப்ரோ. அங்க நாங்க அட்ரஸ் பண்ணிட்டோம், இங்க நாங்க அட்ரஸ் பண்ணாம விட்டோம். ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்தது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த கிளைமேக்ஸ் எடிட் பண்றதுக்கு தான். என்னன்னா ராட்சசன்ல இன்னொரு 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் இருந்தது வில்லன்து. என்னன்னா இன்னமும் டீடைலிங் இருந்தது, இன்னமும் அவனை அசிங்கப்படுத்திருப்பாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நானும் ராம டிஸ்கஸ் பண்ணும்போது ராம் இவ்வளவு தூரம் போயிட்டோம்னா ஐயோ நம்ம பண்றதெல்லாம் ரைட்டுன்னு ஆயிடாது அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டுட்டு அப்புறமா அங்க இருந்து ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணி நீங்க பார்த்த படம். இதுல அந்த டிஸ்கஷன் அதே மாதிரி போச்சு. ஆனா என்ன வந்துருச்சுன்னா அழகர் பண்றது ரைட்டா ராங்கா, அழகர் பண்ற ரைட்டு தானே, அப்போ அதை நியாயப்படுத்தணும்ல அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்ல அழகர் என்ன பண்ணாலும் அது எப்படி ரைட் ஆகும், எப்படி அவர் வந்து சொசைட்டில ஒரு கஷ்டப்படுற 4 பேர் இருக்காங்க, அவங்களோட கனெக்ட் பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவங்க எல்லாரையும் கொண்டுட்டா இந்த சொசைட்டி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க நம்ம சொசைட்டில, நம்ம அவங்களை இன்னும் மதிக்கணும்னு சொசைட்டி மாறும்னு நினைச்சிட்டு பண்ற ஒரு விஷயம். அது வந்து நியாயப்படுத்தினா
ஓகே, நியாயப்படுத்தலன்னா தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் ஒரு டிஸ்கஷன் வந்து சரி அது அழகர் பாயிண்ட் ஆஃப் வியூல நியாயப்படுத்திடலாமே. அது இன் பிட்வீன்ல வந்துட்டு இதுவாயிடுச்சு. நீங்க வந்துட்டு ஒன்னு எய்தர் திஸ் சைட் ஆர் தட் சைட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம போயிருக்கலாம் அப்படின்னு என்னோட இது. சூப்பர் பிரதர். இப்போ என்னன்னா நான் அது ஸ்பேசஸ் கடைசியில சொல்றேன்னு சொன்னேன், பட் நான் இப்பயே சொல்லிடுறேன். நாங்க ஒரு புது எடிட் பண்ணிட்டோம், அந்த பேட்டர்ன்ல ஃபீட்பேக் வாங்கி பண்ணிருக்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அழகர் பேசுறதே இருக்காது படத்துல. இப்போ அழகர் பேசுறதுலாம் நாங்க எடிட் பண்ணிட்டோம். மண்டேல இருந்து அது ஸ்கிரீன் ஆகும். சோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் மண்டேல இருந்து என்ன சொல்ல போறாங்க ஆடியன்ஸ்னு. விஷ்ணு எடிட் மீன்ஸ் ஓகே, அது ரிமூவ் பண்ணிட்டீங்க ஓகே, பட் வேற ஏதாவது சீன்ஸ் அடிஷனலா ஆட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, வேற எதுவுமே ஆட் பண்ணல பிரதர். இங்க அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸோட டேக் அவே தான் நிறைய பேருக்கு படத்தோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கொஞ்சம் குறைச்சிருது. சோ ஒரு 80% நல்லா இருக்கிறவங்க கூட ஐயோ ஏன்டா கிளைமேக்ஸ் இப்படி பண்ணிட்டீங்க போங்கடா அப்படி ஒரு மூடுக்கு வந்துடுறாங்க. அதனால அந்த கிளைமேக்ஸ் நாங்க ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டோம். அந்த ஒரு 8-9 நிமிஷம் போவோம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 minutes தான் வருது இப்போ. சோ ஒரு விஷயத்த வந்து அழகர் பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க பேசல. இப்போ நாங்க ஒரு விஷயத்த வந்து இந்த ஏன் அந்த கொலைகள் பண்ணா, இந்த விக்டிம்ஸை ஏன் சூஸ் பண்ணா, இவங்க பின்னாடி என்ன கதை இருக்கு நான் தான் எடுத்து சொல்றேன் தவிர்த்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க இப்ப பண்ணல. சோ இது வந்து ஒரு புது விஷயம் பண்ணிருக்கோம், பட் எதுவுமே ஆட் பண்ணல. சூப்பர். இது இப்ப எப்படின்னா இப்ப நீங்க சொல்றது வந்துட்டு டோட்டலாவே வந்து அவர் பண்ணது தப்பு தான். அவர் சைட்ல இருக்கிற அந்த பாயிண்டே நம்ம காட்டக்கூடாது. கொலை எப்பவுமே கிரைம் இஸ் அ கிரைம் அப்படின்ற பாயிண்ட்ல போயிடும். அப்போ வந்து கண்டிப்பா வந்து இது வந்து அந்த இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனோட இது பெட்டரா இருக்கும்னு வந்து. ஆமா பிரதர். என்னன்னா பிரதர், நான் ரொம்ப யூனிக்கா படம் பண்ணுவேன் ஒண்ணு. சோ எங்களுக்கு சம்டைம்ஸ் புதுசா இருக்கும். அது எந்த பக்கம் சாயறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கட்டா குஸ்தியில நான் தான் படத்தோட கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரி. நான் ஒரு மேல் ஷாவனிஸ்ட். எந்த ஹீரோ எடுத்து மேல் ஷாவனிஸ்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க? நாம ஒரு மேல் ஷாவனிஸ்ட் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனா எப்படின்னா கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். தப்பாயிருச்சுன்னா என்ன வில்லனா பாத்துருவாங்க. நான் ஒரு ஹீரோ வேற, ஆனா நான் திருந்தணும். சோ ஒரு தப்பு பண்றோம் திருந்தணும்ங்கிறத காமிக்கணும். அப்போ நான் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம், எந்த மாதிரி கேரக்டர் பண்ணோங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு டைரக்டர்ஸ்க்கும் சரி எனக்கும் சரி. சம்டைம்ஸ் நம்ம அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம், சம்டைம்ஸ் 80% தான். இப்போ இந்த கேஸ்ல அது வரைக்கும் நான் படத்தை 80% கொண்டு வந்துட்டேன். ஒரு 20% நம்ம விட்டதுனால நான் ஃபீட்பேக் பார்ப்பேன், பயங்கரமா பார்ப்பேன். நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், எல்லா ரிவ்யூ படிப்பேன், மக்கள் எனக்கு ட்வீட் போடுற எல்லா மெசேஜையும் பார்ப்பேன், எல்லாமே பார்த்திருக்கேன் பிரதர். இதுக்கு எல்லா படத்துக்கும் எல்லாமே பார்ப்பேன், ஒரு மெசேஜ் விடாம பார்ப்பேன். அப்போ நான் அனலைஸ் பண்ணதுல அப்படியே பேக் டு பேக் 3 ட்வீட் பயங்கர பாசிட்டிவா வருது. அடுத்த ஒரு ட்வீட் வந்து இது பத்தி அப்படியே ரொம்ப நெகட்டிவா போடுற மாதிரி, இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஹைலைட் பண்ணி ரொம்ப நெகட்டிவா போட்டு நம்ம படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த கிளைமேக்ஸ்னால போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கு எனக்கு. அண்ட் நான் அந்த ஃபீட்பேக் உடனே நேத்து ஃப்ரைடே தான் படம் ரிலீஸ். இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம விட்டுமே, உடனே நைட்டா உட்காந்து நாங்க எல்லாத்தையும் பண்ணி. ஆனா என்னன்னா இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சென்சார் ஆஃபீஸ்ல சென்சார் அப்ளை பண்ணோம், எல்லாமே பண்ணோம். இல்லைன்னா நான் இன்னைக்கே அப்டேட் பண்ணிருப்பேன். என்னால இதுக்கப்புறம் மண்டே தான் அப்டேட் பண்ண முடியும். பட் ஐ டேக் ஃபீட்பேக்ஸ் ஐ டேக் மை ஆடியன்ஸ் வெரி சீரியஸ்லி. நான் வந்து உண்மையாவே சொல்றேன், திட்டினா கூட நான் ஏத்துப்பேன், நல்லது சொன்னா கூட நான் ஏத்துப்பேன். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் பிரதர், ஒண்ணுமே தெரியாது சினிமா பத்தி. எனக்கு கேமரா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததே வந்து வெண்ணிலா கபடிக்குள்ளதான், இவ்வளவு கிட்ட. அங்க இருந்து நான் ஜேர்னி இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு கூட பிலீவ் பண்ணுவேன். அது வந்து வெறும் உண்மையாவே என்னோட படங்கள் ரிவ்யூ பண்ற பிரஸ்னாலையும் என்னோட படங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ற மக்கள்னாலையும் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். அதனால என் மக்களை ரொம்ப யாருமே வந்துட்டு ஓப்பனா வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நீங்க வந்து இமீடியட்டா அட்ரஸ் பண்ணி பண்றது வந்து சில பேர் நெக்ஸ்ட் படத்துல பாத்துக்கலாம் அப்படின்வாங்க. பட் ஆனா இமீடியட்டா வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டேவே அட்ரஸ் பண்ணி அது கொண்டு வர்றது வந்துட்டு இது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணும். அண்ட் சேம் டைம் இன்னொரு ரிக்வஸ்ட் என்னோட சைட்ல இருந்து என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு சில இடத்துல என்கொயரி பண்ணி, ஏன்னா தியேட்டர்ல சவுண்ட், இந்த படத்துக்கு மெயினா சவுண்ட் வந்துட்டு ஒரு த்ரில்லர் படம்னா சவுண்ட் அண்ட் விஷுவல் வந்து ரொம்ப ஒரு ரோல் பிளே பண்ணும். நிறைய இடத்துல வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு சில ஆசைப்பட்டு ஒரு சில தியேட்டர்ஸ்ல வந்து சொல்றேன். இல்ல சுகுமார் ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்துச்சுல்ல, அதுல அந்த பிரீமியர் போட்டாங்கல்ல, அங்க மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்து. இல்ல ப்ரோ, நான் சொல்றது இன்னைக்கு மார்னிங் கூட வந்து ஒருத்தர் படம் பார்த்துட்டு அந்த சவுண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாரு. அதனால சொல்றேன். அதான் இல்ல கரெக்டா பிரதர். நீங்க மேபி சவுண்ட் வால்யூம் கம்மியா இருந்தா வால்யூம் கொஞ்சம் ஏத்தணுமா இல்ல எப்படி? வால்யூம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்றது, எங்களுக்கு வந்து ரொம்ப லோவா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எங்களுக்கு வந்து நாங்க ஸ்பெஷலா எல்லா தியேட்டர்ஸ் சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இது வந்து சவுண்ட் ஃபில்ம், இது பயங்கர சவுண்ட் சம்பந்தமான படம். சோ நாங்க எல்லா தியேட்டருக்கு ஆல்ரெடி பேசி சவுண்ட் கொஞ்சம் ஏத்தி தான் வைக்க சொல்லியிருக்கிறோம்.
அண்ட் அது நடக்கலைங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் மறுபடியும் அதை அட்ரஸ் பண்றேன். நான் இப்போவே இந்த கால் முடிச்சுட்டு நான் திருப்பி எல்லார்கிட்ட பேசுறேன். இதே விஷயம் எனக்கு ராட்சசன் படத்துல நடந்தது. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு பாருங்க. நான் துபாயில ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் நாங்க சென்னையில பார்த்ததை விட எனக்கு அந்த எஃபெக்டே வரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா சென்னையில நம்ம பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்தது. ஏன்னா 10-15 நிமிஷம் ஆடியோ சைலண்டா உட்காந்துருந்தான். அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஆஹா வால்யூம் கம்மியா இருக்குன்னு. டக்குன்னு நம்ம அங்க இருக்கிற துபாய் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பக்கத்துல உட்காந்துருந்தாரு. உடனே போய் தியேட்டர்காரங்க கிட்ட சொல்லுங்க, இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்க வால்யூம்னு சொன்ன உடனே படத்தோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் மாற ஆரம்பிச்சது. நீங்க சொல்றது கரெக்ட். நான் அதுவும் அட்ரஸ் பண்ணிடுறேன். நான் இன்னைக்கே அட்ரஸ் பண்ணிடுறேன். நான் இந்த கால் முடிச்ச உடனே அட்ரஸ் பண்றேன். பட் ஆக்சுவலா நான் பார்த்த தியேட்டர்ல எனக்கு சவுண்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதான் சில தேட்டர்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க ப்ரோ. அவர் சொல்றது சில தேட்டர் பண்ணிருக்க மாட்டானுங்க. அதனால எல்லா தேட்டர்ல நம்ம உட்கார்ந்து சொல்லணும். அது நான் திருப்பி இண்டிவிஜுவல் தேட்டர்ஸ்க்கு அனுப்புறேன் அந்த விஷயத்த. ஓகே ஓகே ப்ரோ. சரி, மத்தவங்க யாரும் சூப்பர். ஏன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கும் தியேட்டர்ல ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. சவுண்ட் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால தான் சொன்னேன். ஒருவேளை சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு சில தேட்டர்கள்ல இருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு படம் ஸ்டார்ட் அந்த ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப விறுவிறுப்பாக போனதும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் இல்லாமல் ஆனால் அவரே முழுக்க தேடணும். அதாவது அவருடைய காரணகர்த்தங்கள் எப்படி அதெல்லாம் தேடணுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்துருப்போம். என்னன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு த்ரில்லராக பார்த்துருப்போம். ஆனால் என்ன நடக்குங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி நடக்க போகுது, அது நடக்குமா நடக்காதா, அது நடக்கும்போது எப்படி நடக்கும், ஆச்சரியமா இருக்கே. அவரே இல்லையே, காரணகர்த்தாவே இல்லையே, ஆனா காரணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வித்தியாசமா கான்செப்டா இருந்துச்சு. அது எனக்கு இன்னொரு டயலாக் வச்சிருந்தோம், அதை ஷேர் பண்றேன். என்னன்னா நாங்க ருட்டீன், நான் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ருட்டீன் பத்தி பேசுவேன். எல்லாருக்கும் ஒரு ருட்டீன் இருக்கும், கரெக்டா? ஹலோ, நான் எல்லா ஆபீசர்ஸ் முன்னாடி உட்காந்து பேசுவேன். சார் எல்லாருக்கும் ஒரு ருட்டீன் இருக்கும். சில பேருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஜாகிங் பண்ணும், சில பேருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம், இந்த மாதிரிலாம் பேசுவேன். அதுல கடைசியில ஒரு டயலாக் சொல்லியிருப்பேன், சில பேருக்கு ருட்டீனே இல்லாதது ஒரு ருட்டீன் தான். அந்த மாதிரி ஆளுங்களை இவன் சூஸ் பண்ண மாட்டான், ஏன்னா அவங்களுக்கு ருட்டீனே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி டீடைல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கே டவுட் வருது, இதை சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ ஸ்கிரிப்ட் சம்டைம்ஸ் ஸ்கிரிப்ட்ல அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபைனல் எடிட்ல சினிமா இப்போ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க பல வாட்டி பார்ப்போம், பல ஜட்மெண்ட்ஸ் போவோம், பல பேர் பார்ப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் டிசைட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மக்கள் அதை எப்படி ஏத்துப்பாங்கிறது அது ஒரு பெரிய சேலஞ்சுங்க. அது அது ரொம்ப புதுசா இருக்கு. மக்கள் அது படத்தை ரிசீவ் பண்ணி வேற ஒண்ணு சொல்லும் போது எங்களுக்கே ஷாக் ஆகுது, இது நம்ம யோசிக்கவே இல்லையே. ஐ திங்க் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சினிமான்னு நான் நினைக்கிறேன். இல்ல கரெக்ட் ப்ரோ. பட் ஆக்சுவலா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நான் இது படம் 2 நாள் முன்னாடியே ப்ரீமியர் ஷோ போட்டாங்களா, அப்போ உங்களுக்கு ஒப்பீனியன்ஸும் இதே தான் வந்துச்சா? இல்ல ப்ரோ, அப்போ அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு சொன்னாங்க. தவிர்த்து மாரலியோ சோஷியலி எங்களுக்கு அது உட்காரலன்னு யாருமே சொல்ல. எனக்கு அன்னி கூட சொல்லியிருந்தாங்கன்னா நான் டப்புன்னு ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ணியிருப்பேன். எனக்கு மாரலி இப்போ கூட பிரதர், இப்போ கூட எனக்கு என்ன நடக்குதுன்னா, மார்லி இப்போ கூட எனக்கு பயங்கர டிராஸ்டிக் வருது. நிறைய பேர் அந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கன்றாங்க, இந்த கிளைமேக்ஸ் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சதுங்கிறாங்க. அதனால ப்ராபப்ளி என்னால் அந்த முன்னாடி டிசைட் பண்ண முடியல. பட் நான் எப்போ மெஜாரிட்டிக்காக தான் நம்ம சினிமா எடுக்கிறோம், கரெக்டா? நம்ம வித்தியாசமான சினிமா எடுத்தாலும் அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும்னு நினைச்சுதான் நம்ம சினிமா எடுக்கிறோம். ஸோ அதுதான் பிலீவ் பண்ணுவேன். நான் யூனிக்கா எடுத்தாலும் அது 10 பேர் பாக்குறாங்கன்னா அதுல 8 பேருக்கு பிடிக்கணும்னு நான் நம்புறேன். அதனால இப்போ நான் அது டக்குனு ஃபீட்பேக் எடுத்து எனக்கு எப்போ ஃபீட்பேக்கா கிடைச்சதோ நான் டக்குன்னு அதை ரெடி பண்ணிட்டேன். ஆனா யாருமே எனக்கு முன்னாடி சொல்ல பிரதர், அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே ப்ரோ, சரி. அடுத்த வாட்டி நீங்க வாங்க ப்ரோ, அடுத்த வாட்டி நீங்களாம் வாங்க, என் படம் முன்னாடியே பாருங்க, பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஏன்னா என் எல்லா படமும் எல்லாருக்கும் காட்டுவேன் ப்ரோ. ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் காட்டுவேன், காமிக்காமலாம் ரிலீஸே பண்ண மாட்டேன் நான். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. சரி, யாராவது பேசுறீங்களா? கேக்குது எல்லாருமே எனக்கு கேக்குது. கேக்குதா? டிஸ்டர்ப் ஆகுது கொஞ்சம், ஒரு நிமிஷம். பாஷா ப்ரோ பேசுங்க ப்ரோ. சார் கேக்குதா? கேக்குது பிரதர், சொல்லுங்க பிரதர். உங்க பேரு? பிரதர் என் பேர் பாஷா, என் பேர் அரவிந்த் ப்ரோ. பட் இப்போ பாஷான்னு வச்சிருக்கேன். பட் படம் பயங்கரமா இருக்கு பாஷா பேரு. ப்ரோ படம் இன்னைக்கு காலைல தான் ப்ரோ பார்த்தேன். ஸ்கை வாட்ச் சூப்பர் ப்ரோ.
தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நான் அந்த யுவராஜ் இருக்கு சொல்லாமா இங்க மீன் ஸ்பாய்லர் சொல்லாமா தெரியல எனக்கு. ஓரளவுக்கு சொல்லலாம், ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, ரொம்ப சில spoil பேர் பாத்துருக்க மாட்டாங்க. ஓகே இல்ல அந்த யுவராஜ்ன்னும் போதே ஓகே இதுதான் வந்துட்டு அந்த இது அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டேன் நானு. நல்லா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல, சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர். நீங்க ஐ மீன் யுவராஜ் வரும்போது வந்துட்டு லெஃப்ட்ல வந்துட்டு அழகர் அந்த ஒரு இது போட்டிருந்தீங்க தெரியுமா, லைக் ஒரு ஒரு நேமா நீங்க போடும் போதே AAR ஓகே சோ அது இருந்தது அப்படின்னும் போது ஓ பரவாயில்ல இதாதான் இருக்க வாய்ப்பு இருக்கோன்றத நாங்க பாத்துட்டு இருந்தோம். நானே வெரி குட் பிரதர், வெரி குட், சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க போலீஸ் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலா செம்மையா இருந்தது ப்ரோ, கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸ் எனக்கு. அப்படியா, உங்களுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சதா? எனக்கு பிடிச்சது ப்ரோ கிளைமேக்ஸ் எனக்கு. அதான் ப்ரோ கன்ஃபியூசிங்கா இருக்கு, நிறைய பேர் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. எனக்கு அதுதான் சில பேருக்கு பிடிக்கல, அது ஒண்ணு மட்டும் பிடிக்காதனால அவங்க ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு, அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஃபீலிங்கும் எடுக்கல முழுசா, ஆனா அதே சமயத்துல சோஷியலி கரெக்டா மாரலி கரெக்டா இருக்கணும் தான் இப்போ நான் எடிட் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்கும். சோ ஐ திங்க் இந்த புது வருஷன் பாருங்க, ஒரு வாட்டி பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஓகே அண்ட் அந்த ஓகே இல்ல அதான் நம்ம வந்து டவுட்டா கேட்கலாம், பட் ஆனா அது இது ஆயிடும் போதுன்னே நம்ம பேசாம இருக்கோம். இந்த ரிவீல் ஆயிட கூடாதுன்னு பேசுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே அடுத்து நான் திருப்பி வரேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை சொன்னாலுமே ஸ்பாயிலர் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து அது இல்லாம பேசலாம். என்ன சொல்லக்கூடாதுன்றது தெரியல, அதான் இல்ல அதான் த்ரில்லர் படத்துக்கு அதுதான், உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ எங்களுக்கும் அதான் கன்ஃபியூஷன். ஒரு கதை ரெடி பண்ணும்போது எந்த அளவுக்கு சொல்லலாம் எவ்வளவு சொல்லலாம்ன்றது. பட் ஓகே, இது ஒரு நல்ல டிஸ்கஷன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வேணும்னா நான் திருப்பி அந்த புது வருஷத்துக்கு அப்புறம் நான் வரேன், திருப்பி அப்ப பேசிக்கலாம் நிறைய. புது வருஷம் ரீவர்ஷன் பண்ண போறீங்களா? ஆமா பண்ணியாச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் பண்ணிருக்கு பிரதர், கிளைமேக்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்கு, வேற எங்கேயுமே எதையுமே தொடல நானு. கிளைமேக்ஸ் இன்னைக்கு காலையில ஷோ வந்துட்டு புது வருஷனா இல்ல பழைய வருஷனா ப்ரோ? இல்ல இன்னைக்கு நீங்க பார்த்தது ரிலீஸ் ஆன ஓல்டு வெர்ஷன் தான். புது வெர்ஷன் மண்டே தான் ப்ரோ வரும். பட் உங்களுக்கு உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு ஃபுல்லாவே பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு பயங்கர த்ரில்லிங்கா இருந்ததா? அது வரைக்கும் த்ரில்லிங்கா இருந்தது ப்ரோ. அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு சோஷியலா இருந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் ஓகே கரெக்ட். நம்ம ஒரு இதுதான் இப்ப நம்ம ஜென்ரலா பாக்குறோம் இல்லையா, ஒரு வாட்ச்மேன்னா நம்ம கண்டுக்க ஓகே ஏடிஎம்ல இருக்கிற வாட்ச்மேன் கரெக்ட் பிரதர் நம்ம அது ஓகே நம்ம இவங்க எல்லாம் நம்ம கண்டுக்கலையே அப்படின்ற ஒரு தாட் தான் அது. ஓகே நான் இந்த தாட்டோட தான் ப்ரோ கனெக்ட் ஆனேன். ஏன்னு சொல்லிடுறேன், நான் வந்து ஒர்க்கு சம்டைம்ஸ் ஷூட்டிங் போவேன் வருவேன் லேட் நைட். ஆக்சுவலா நான் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 500 நாள் வேலை பார்த்துருக்கிறேன். ஆனா என் படங்கள் தான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு தவிர்த்து. ஏன்னா ராட்சஸ் டேரக்டரோட படம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆக போகுது பிப்ரவரியில. அதுக்கு கிட்டத்தட்ட 155 நாள் ஷூட் பண்ணியிருக்கிறேன். 200 கால் ஷீட் கணக்கு. கால் ஷீட்னா என்னன்னா சாயந்தரம் 6 மணியை தாண்டி போனா எங்களுக்கு கால் ஷீட் கணக்கு வரும். ஸோ நைட்டு 2 o'clock 3 o'clock முடியும், காலையில 5 o'clock முடியும். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் தங்குற இடத்துக்கு வரும்போது வாட்ச்மேன் வந்து பாவம் கதை திறப்பான் மூடுவான். நான் எப்பெல்லாம் வெளியே போறேனோ ஆட் டைம்ல வெளியே போவேன். நைட் 2 மணிக்கு கிளம்புவேன் எடிட்டுக்காக. இல்லை இப்ப ப்ரொடியூசராக மாறுறதுனால சில விஷயங்கள் நம்ம நேர்ல போக வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், இவ்வளவு வேலை பார்க்கறான், அவனை நான் ஒரு நாள் கூட பார்த்து நின்று எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேவா லைஃப்ல எல்லாமே கேட்டிருக்கேன். நான் ஒரு வாட்டி கூட கேட்கல. ஆனா அவன் எனக்காக எப்பவுமே இருக்கிறான். இந்த ஒரு தாட் தான் ப்ரோ எனக்கு அடிச்சது. அதனாலதான் நான் வந்து இந்த படம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மத்தபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் ப்ரோ. மேபி நான் என்னுடைய கருத்து தான் இது. மேபி நீங்க அந்த ஒரு டான்சர் அப்படின்றத தாண்டி ஒரு நம்ம கூட ஒர்க் பண்ற ஆட்களை வச்சே நீங்க வந்து மேபி பண்ணியிருந்தா இன்னும் கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி புரியுது. ஆக்சுவலா டான்சருங்கிறது அவங்க ஒரு டீச்சரும். சோ அந்த டீச்சரோட ஒரு சீன் நாங்க எடிட் பண்ணிருக்கிறோம். பட் ஐ திங்க் ஓகே புரியுது நீங்க சொல்றது, இன்னும் பெட்டரா இருக்கலாம். ஒரு வாட்ச்மேன், ஒரு நம்ம கூட இருக்கவங்க, ஒரு துப்புரவு தொழிலாளிகள், அவங்க யாருன்னா ஒருத்தர் அந்த மாதிரி இருந்திருந்தா வந்துட்டு இன்னும் கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ, ஐ டேக் யுவர் ஃபீட்பேக். நான் அடுத்தது இன்னமும் ஆக்சுவலா இப்ப எனக்கு என்ன ஆசைன்னு சொல்லிடுறேன் பிரதர். எனக்கு வந்து ஒரு 100 பேர் உட்கார வச்சு கதை சொல்லணும்னு ஆசை படம் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா அங்கேயே நமக்கு ஒரு 100 பேர் கதை கேட்கும் போது ஒரு ஃபீட்பேக் வரும்ல. ஆனா என்னன்னா அது சினிமால பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது நடக்க மாட்டேங்குது. நான் வந்து அது ஒரு கதையை வந்து சொல்றதுக்கு எல்லாரும் தயங்குறோம். ஏன்னா நாளைக்கு கதை வெளியே போயிடும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆனா என்னன்னா ஐ வாண்ட் டு டூ தட். ஒரு ப்ரொடியூசரா நான் அதனால தான் மாறினேன். நான் சில விஷயங்கள் நான் புதுசா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால என் படங்கள் ஓரளவுக்கு நான் வந்து புது அட்டெம்ப்ட் பண்ணுவேன். நான் தப்பான படம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அது சம்டைம்ஸ் நடக்கும், அது நம்ம கையை மீறி நடக்கும். பட் என்னோட அட்டெம்ப்ட்லாம் என்னவா இருக்குன்னா ஆடியன்ஸ் எப்படி புதுசா எப்படி ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறதா நான் வந்து ஆசைப்படுவேன். ஸோ எனக்கே இப்போ இந்த ஸ்பேசஸ்ல இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு ஃபீட்பேக்கா நான் எடுத்துக்கிறேன், கண்டிப்பா எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர். அண்ட் ஒரே விஷயம், நான் வந்துட்டு தலைவர் ஃபேன் தானே. ஸோ லால் சலாம் படம் 3 வாட்டி பார்த்தேன் நான் தியேட்டர்ல.
ம். பிடிச்சிருந்தது படம் எனக்கு. அது கூட சொல்லிடுறேன் நானு. ஆக்டிங்லாம் செம்மையா இருந்தது ப்ரோ. Thank you bro. பேசுவோம் அதனால. அது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அது தலைவரோட நடிக்கிறது நான் வாட்டி வந்து அவரை நேர்ல நம்ம இவ்வளவு நாளா சினிமால பார்த்து அந்த ஸ்டைல் அந்த கரிஸ்மாலாம் வந்து நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு வாக் இருந்த ஒரு ஷாட் நல்ல ஞாபகம் இருக்கு. பாம்பேல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரயட்ஸ்ல வந்து ஃபைட் தான் ஃபர்ஸ்ட். அவர் நடந்து வருவார் அதுல. நான் அதுல நேர்ல பார்த்து ஐயோ என்னால அந்த வார்த்தைகள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கூஸ் பம்ப்ஸா எனக்கு. நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, ஒரு தலைவரை நேர்ல பார்த்து கூட நடிக்கிறோமேங்கிறது அந்த ஒரு சந்தோஷமே லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு நாள் அது. சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. விஷ்ணு சார் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது. அடுத்து வேற யாராவது? நீங்க சொல்லுங்க. கேக்குதா? வணக்கம் மிதுன், சொல்லுங்க. விஷ்ணு சார் ப்ரோ, இன்னும் மூவி பார்க்கல நானு. உங்க பேஸ் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அந்த ரீகா வெர்ஷனை ஏதோ ஆட் பண்ணிருக்கீங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ மண்டே தான் போய், நாளைக்கு நான் பார்க்கலான்னு இருந்தேன். இப்போ நான் மண்டே தான் பிளான் சேஞ்ச் பண்ணி மண்டே தான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். அப்டேட் ஆகும் ப்ரோ. சோ நீங்க டியூஸ்டே போங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல கண்டிப்பா இருக்கும். நான் ஒருத்தர் 2 பேர் காமிச்சிட்டேன் ஆல்ரெடி. கிளைமேக்ஸ் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. கிளைமேக்ஸ் மட்டும் மாரலி ஒரு விஷயம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அது வந்து எங்களுக்கே டவுட் இருந்தது. பட் ஓகே பாப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு டேக் அவேவா கொஞ்சம் வேறையா இருக்கும் படம். சோ அந்த டேக் அவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நியாயமா மனசுல போய் உட்காரும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்கிறத நான் நம்புறேன். ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு ஒரு 70-75 மார்க்ஸ் கிடைக்குதுன்னா அந்த டைம்ல எனக்கு ஒரு 80-85 கிடைக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பண்றேன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. விஷ்ணு ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ. ஹாய் விக்னேஷ். எந்த ஊர் விக்னேஷ்? கோயம்புத்தூர். சூப்பர். கோயம்புத்தூர்ல என்ன நிறைய பேர் ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கோயம்புத்தூர் சென்னைக்கு அப்புறம் எனக்கு பெஸ்ட் கலெக்ஷன் ஒவ்வொரு படத்துக்கும் கோயம்புத்தூர் தாங்க. எல்லா படத்தும். ஆமா, என்னன்னு தெரியல. அது கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் என்ன எப்பவுமே ரொம்ப பாசமாவே ட்ரீட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் திருப்பியும் சொல்றேன், உங்க எல்லாரும் மாதிரி நானும் ஒரு ட்ரீம்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த ட்ரீம்ஸ் வந்து நீங்க எல்லாரும் தான் ஃபுல்ஃபில் பண்றீங்க. சோ லவ் யூ. தேங்க்யூ. சொல்லுங்க ப்ரோ. விஷ்ணு ப்ரோ, படம் பார்த்தேன். படம் வந்து எனக்கு வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஆஸ் யூஷுவல் நிறைய தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அது நம்ம செகண்டரி நிறைய பேர் படம் பார்க்கல இங்க. சோ அத பத்தி ரொம்ப டீடைலா பேச வேணாம். சோ ஸ்பாயிலர்ஸ், நோ ஸ்பாயிலர்ஸ் as you said. லவ் யூ. தேங்க்யூ. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. கோயம்புத்தூர் மக்கள் பத்தி நோ ஸ்பாயிலர்ஸ் கரெக்டா தெளிவா சொல்றாங்க பாரு. அதனால படமா எக்ஸ்பீரியன்ஸா இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். சோ குடூஸ் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட் செலக்ஷன். தேங்க்யூ. எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்கு, இப்போ என்னோட அடுத்த படம் ராட்சஸ் டைரக்டர், அது பயங்கர யூனிக்கான ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலா நான் என்னோட சில இன்டர்வியூஸ்ல சொன்னேன், இந்த படம் எப்படின்னா மேக் பிலீவ்னா ஒரு விஷயம் நடக்குமா, இது எப்படிங்க நடக்கும், நடந்தால் என்ன, அந்த ஒரு விஷயத்த எல்லாரும் பிலீவ் பண்ணிட்டாங்கன்னா, ஆமா ஆக்சுவலா நடக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்கும் விறுவிறுப்பா இருக்கும். அண்ட் இப்போ ராம் படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர யூனிக்கான ஒரு எலிமெண்ட் இருக்கு. அதை பத்தி நாங்க இன்னும் பேசல. அது ஒரு லவ் ஸ்டோரியா தான் தெரியுது வெளியே. பட் ஒரு பயங்கர யூனிக்கான எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கு படத்துல. எனக்கே வந்து அது ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கு. இப்போ ஐயோ எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நானே திக்குன்னு இருக்கிறேன். பட் ஐ ஸ்டில் பிலீவ் தட் புது எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே நம்ம மக்கள் எப்பவுமே புதுசா ஏதாவது ஒண்ணு காமிச்சா அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தாலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து என் கரியர் பெஸ்ட் ஓப்பனிங் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேங்க, நான் ப்ரொடியூசர், அதனால தான் சொல்றேன். என் கரியர் பெஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நான் 3 வருஷம் கழிச்சு சோலோ ஹீரோ வந்திருக்கிறேன். ஸோ அப்படி இருந்தும் எனக்கு வந்து அந்த லவ் வந்து கொடுத்துருக்கீங்க எல்லாருமே. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் ஃபார் தி நெக்ஸ்ட் மூவி ஆல்சோன்னு சொல்வேன் நான். ஏன்னா அந்த கான்செப்ட் பயங்கர யூனிக். தேங்க்யூ. கோயம்புத்தூர்ல நானும் ஆக்குபென்சி வந்து கிட்டத்தட்ட 90% ஆக்குபென்சி மார்னிங் ஷோக்கே இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் டூ குட் ஃபார் அ செகண்ட் டே ஃபிலிம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இல்ல இருக்கு ஒரு ட்ரெண்ட் ஓவராலாவே இருக்கு. ஒரு மாதிரி இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மேபி அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் அதை நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த கான்செப்ட்காகவே ஐ திங்க் இட்ஸ் டூயிங் வெல். எக்ஸாக்ட்லி அந்த கான்செப்ட் தான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் தான் படத்தை நல்லா ஹோல்ட் பண்ணிருக்கு. சோ அந்த 30 மினிட்ஸ் தான் உங்க ஹோல் 2.25 மணி நேரம் படத்தையே வந்து சம் அப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அது பயங்கர சேலஞ்சிங் ப்ரோ. ஸ்கிரிப்ட் படிக்கும் போது திக்குன்னு எப்படி இதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்றது. பட் ஓரளவுக்கு பண்ணிருக்கிறோம். அந்த பார்ட்டை நீங்க அந்த கிணற ஃபுல்லாவே தாண்டிட்டீங்க. சோ அதுக்கு நன்றி ப்ரோ. நன்றி. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. நன்றி. நாளைக்கு கோயம்புத்தூர் வரலாமா இல்லையான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு எப்பவுமே கோயம்புத்தூர் போகணும்னு ஆசை. நாளைக்கு ஏதாவது ஒரு ஷோ கோயம்புத்தூர் வரலாம்னு பேசிட்டு இருக்கோம். பட் என்னோட தம்பியோட படத்தோட லான்ச் நாளைக்கு மார்னிங்.
So, அதனால பாத்துட்டு இருக்கேன் எப்படி வரலான்ட்டு. Actually, அவரோட படமும் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிமா இருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ, ஸ்வீட் ஆஃப் யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹலோ விஷ்ணு சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க பிரதர், உங்க பேரு? என் பேரு ஜாகிர் சார், நான் திருச்சில இருந்து பேசுறேன். திருச்சியில நான் 2 வருஷம் படிச்சேன் கேம்பெயின். ஆமா சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாத்திருக்கேன் சார். அப்போ நேத்து தான் நான் வந்து இங்க பிலிம் பார்த்தேன். எஸ்டர்டே ஈவினிங் ஷோ போனேன் எல்ஏ சினிமாஸ்ல. சரி சரி. ஆக்சுவலா படத்துல எந்த ஒரு குறையுமே இல்ல சார். கிளைமேக்ஸ் முதற்கொண்டு எனக்கு நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதுக்கு முந்தின நாள் பிரஸ் ஷோ, நீங்க அந்த ப்ரீமியர் ஷோ காட்டினீங்கல்ல, ஆமா ஆமா, அதுல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு எந்த ஒரு குறையுமே தெரியல. நீங்க அந்த ரீவெர்ஷன் ஏதோ சொல்றீங்கல்ல, அது கூட நான் போய் பார்க்கலாம்னு தான் இருக்கேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு சார், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர் பிரதர். பாரு ரீவர்ஷன் பார்த்து சொல்லுங்க, பெட்டரா, இன்னும் பெட்டரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எனக்கு இந்த மாதிரி நான் ஆக்சுவலா திருப்பியும் சொல்றேன், திருப்பியும் பதிவு பண்றேன், எனக்கு வர்ற ஒவ்வொரு மெசேஜும், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் மெசேஜும், ஒவ்வொரு ட்வீட்ஸும் நான் இப்போ இல்ல எப்பவுமே படிப்பேன். ஸோ எனக்கு ஆடியன்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்க எப்படி ஏத்துக்கிறாங்க, எப்படி என்ன பாக்குறாங்க, எப்படி என் படங்களை ரிசீவ் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்து தான் நான் ஒவ்வொரு கதையும் சூஸ் பண்றேன். ஸோ அதனால அதை மட்டும் விட்டுறாதீங்க, என்னை தொடர்ந்து படங்கள் பாருங்க. படங்கள் மட்டும்தான் நம்ம லைஃப்ல ஒரு டீவியேஷன். நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல கஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஒரு தியேட்டர்ல உட்காரும் போது அந்த 2 மணி நேரம் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மறந்துடுறோம், நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகள் எல்லாமே மறந்துடுறோம். அப்போனா ஒரு நடிகனா எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு, அந்த 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையும் மறக்க வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது. அது வந்து உண்மையாவே நான் ஃபீட்பேக் வழியா தான் ஒரு படமும் செலக்ட் பண்றேன் பிரதர், இதுதான் உண்மை. கண்டிப்பா கண்டிப்பா. டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிருங்க சார். கண்டிப்பா பிரவீன் சார் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. முதல் படம் மாதிரியே தெரியல உங்களுக்கு, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க சார். அப்புறம் அந்த ஸ்பாய்லர் இல்ல, அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல நீங்க லாஸ்ட் ஃபைண்ட் அவுட் நீங்க கண்டுபிடிக்கும் போது அங்க ஒரு இதுக்கு போவீங்க, அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயமா இருந்துச்சு சார். தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. கொண்டு வந்துருச்சு கடைசியா அந்த லாஸ்ட் ஃபைண்ட் அவுட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது. இதுதான் எனக்கு பெரிய சேலஞ்ச். நீங்க ராட்சசன் பார்த்து அங்க வச்சிருக்கீங்க, அதை மேட்ச் பண்ண முடியாது பிரதர், அது வேற ஒண்ணு. கண்டிப்பா படம் முடிஞ்சிடறப்ப இது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா நானும் ராமும் அதனாலதான் ராட்சசன் 2 பத்தி பேசுவோம் எப்பவுமே. எங்களுக்கு என்ன பயம்னா ராட்சசன் 1 எல்லாருமே கொண்டாடிட்டாங்க, அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்ல அதை தாண்டணும். அதனாலதான் நாங்க பயப்படுறோம் தொடர்றதுக்கு. லைன்ல இருக்கு, செம்ம லைன்லாம் வச்சிருக்காரு. பட் பாப்போம். பேசும்போது கூட இப்ப நான் கேட்டிருந்தேன் சார், நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஒரு 100 பேரை உட்கார வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் யாருமே டிஃபரெண்டா யோசிச்சது இல்ல. கண்டிப்பா வந்து ஒரு ரொம்ப கங்க்ராட்ஸ் சார். நீங்க வந்து இது மாதிரி ஒரு டிஃபரெண்டா திங்க் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு நாங்க ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்றோம். நன்றி பிரதர். நான் என்னோட திங்கிங் ஒன்னே ஒன்று தான் பிரதர். என்னன்னா நம்ம யாருக்காக படம் எடுக்கிறோம், எண்ட் ஆஃப் தி டே கண்டிப்பா ஆடியன்ஸ்க்காக. ஆமா கரெக்டா. அப்போ எனக்கு புதுசா ஒரு விஷயம் சொல்லணும், என் கருத்து, நான் இப்படிதான் படம் சொல்லணும்னு எனக்கு இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பா. ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கணும்ல. ஏன்னா அவங்க எண்ட் ஆஃப் தி டே அவங்க தானே ஒரு படத்தை வந்து டிசைட் பண்ணுவாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எங்களை எப்படி தாக்குனீங்க இல்ல தாக்கலையா, இல்ல எங்களை என்டர்டைன்மெண்ட் கொடுத்தீங்க இல்ல என்ன சிரிக்க வச்சீங்க, அவங்க தான் எண்ட் ஆஃப் தி டே டிசைட் பண்ண போறாங்க. அதனாலதான் நான் அது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சார். இந்த எவ்ரி ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து தாட் பண்றது என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10 பேரை ஒரு ஆடியன்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த படம் எப்படி இருக்கு அவங்கள்ட்ட ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுட்டு, அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடியாவது ஒரு கமெண்ட்ஸ் ரிவ்யூ ஏதாவது கேட்டுட்டு ஆடியன்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை ஒரு சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு முன்னாடில இருந்தே இருக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து ஒரு திருப்தி படத்துலனா ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடா போயிருது. நெக்ஸ்ட் டைம் அவங்க காம்பினேஷன் வந்தாலுமே நம்மளுக்கு ஒரு அன்ஃபீல் ஆயிருச்சு. இல்ல கண்டிப்பா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஆக்டரா எப்படின்னா என்ன பிரதர், அப்படி என்ன பிரதர் சினிமால இருக்கு, நீங்க எல்லாருமே அவ்வளவு டிசப்பாயிண்ட் ஆவறீங்கல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு, என்ன அப்படி என்ன இருக்கு சினிமாக்கும் ஒரு ஆடியன்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன், சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கனெக்ஷன் ஆக்சுவலா வந்து அது அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன், அந்த கதை எல்லாமே வந்து நம்ம வாழ்வியலோட எடுத்துக்கிறோம் சார். ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம வாழ்வியல் எடுத்துக்கிறோம். என்ன பிரதர், இன்னொருத்தர் பேசுறாரு பின்னாடி. என்ன ஹலோ ஹலோ சார் கேக்குதா? இல்ல பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னன்னா வந்து சினிமாக்கு ஆடியன்ஸ் ஏன் வந்து இந்த எமோஷனலா டிசப்பாயிண்ட் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி கேட்டீங்க.
அதுக்கானது என்னன்னா சினிமா தான் இங்க வந்து இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு எல்லாமே கத்து கொடுத்த சினிமா. நான் நிஜமாலே வந்து பிரதர், ஒரு நிஜமாலே அந்த அளவுக்கு எனக்கு சீரியஸாவே இல்ல எனக்கு எல்லாமே கத்து கொடுத்த சினிமா. நான் ஓப்பனாவே சொல்லுவேன், எனக்கு வந்து ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து சினிமா நியூஸ் படிக்கிறதுனால தான் அந்த நியூஸ் பேப்பர் ஆர்வம் காட்டுச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிக்கணும்னா அதுவும் சினிமா நியூஸ் பார்த்தா நமக்கு வந்து எது நார்மலா இங்கிலீஷ் நமக்கு நம்ம ஃபேமிலியில யாருக்கும் படிக்க வராது, நமக்கு எது வராது, நம்ம ஃபர்ஸ்ட் அதான் ஒவ்வொன்றுமே அது ஒவ்வொன்றும் சினிமா மூலமா நம்ம ஒவ்வொன்றும் கத்துக்கலாம். எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு கத்துட்டும் சரி, கம்ப்யூட்டரா இருக்கட்டும் இல்ல வந்து ஹிந்தியா இருக்கட்டும், எதுனாலும் சினிமா தான் நமக்கு. அப்ப ஒவ்வொன்றும் நம்ம வந்து படமா வந்து பார்க்காம ஜஸ்ட் ஒரு எமோஷனலாவே நம்ம வந்து அதுக்குள்ள இதெல்லாம் கேட்கும். நம்ம ஒரு படத்தை ரொம்ப எதிர்பார்த்து போறோம்னு வச்சுங்களேன், ரொம்ப பெருசா ஒரு ஹைப்பா ஒரு படத்துக்கு போறோம், அந்த நம்பிக்கை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு படம் வந்து ஓவரா ஒரு டீசர் கட்டோ ட்ரெய்லர் கட்டோ எதுக்கு கொடுப்பாங்க, ஆடியன்ஸ் வந்து நம்ம ஹைப் ஏறி படத்துக்கு வரணும் அப்படின்னு. அப்ப ஹைப் ஏறி படத்துக்கு வரும்போது அந்த படம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா, ஏன்னா படம் மட்டும் இல்ல நமக்கு அங்க என்னன்னா நம்ம பணம் மட்டும் கொடுக்க போறோம், 120 ரூபா பணம் மட்டும் கொடுக்க போறது கிடையாது. 120 ரூபா பணத்துக்கு மேல நம்ம என்னன்னா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அது என்னன்னா வேலையை விட்டு போகலாம், ஒன்னு காலேஜ் போட்டு கட் பண்ணிட்டு போகலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகலாம். அங்க போறதுக்கு அப்புறம் நமக்கு அங்க ஏற்படுற சில செலவுகள், அங்க வர எல்லாமே சேர்ந்து அப்ப நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு படத்தை நம்ம பார்க்க போறப்ப 120 ரூபா படமும் அது மட்டும் இல்ல ஸ்பெண்ட் பண்ற டைமும் சேர்ந்து. இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் படத்தை எப்படி வேணாலும் பார்க்கலாம், டைம் இருக்கு, ஓடிடில பார்க்கலாம், டிவில பார்க்கலாம், நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஆனா நம்ம தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறோம்ல. அப்ப பாக்குறப்ப நமக்கு அங்க ஏமாற்றம் அளிச்சுன்னா அதை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இப்ப எல்லாமே ரிவ்யூவர் ஆயிடுச்சு இல்ல மொபைல் இருக்கிறோம், அதனால நம்ம எல்லா இடத்துலயுமே சோசியல் மீடியால போய் கொட்டிடுறது. நம்ம அதாவது லேசா ஏமாற்றம் அளிச்சாலும் முழு ஏமாற்றத்தையும் மொத்தமா கொட்டிடுறது. புரியுது. அதனாலதான் அந்த ஏமாற்றம். புரியுது. ஏன்னா இப்ப நீங்க சொல்றத பார்த்து எனக்கு ரொம்ப என்னமோ பொறுப்பேறுது. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களோட நீங்க சொன்னீங்களா டைம் தான் மோஸ்ட் வேல்யூபிள். வாழ்க்கையிலே ஒருத்தவங்களுக்காக நம்ம கொடுக்கறது மோஸ்ட் வேல்யூபிள் என்ன தெரியுமா, டைம். அந்த டைமை வந்து ஒருத்த மதிக்கணுங்கிறது இப்ப நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டீங்க. இனிமே இன்னமும் நான் உட்கார்றேன், நான் எப்பவுமே அப்படித்தான் இருப்பேன், இன்னமும் நான் உட்கார்றேன். நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு. இப்ப ஆனா அந்த பதில் எனக்கு எடுத்துருச்சு இப்போ. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, அந்த அடுத்து வந்து முண்டாசுப்பட்டி டைரக்டரோட அடுத்த படம், அதாவது முண்டாசுப்பட்டி ராட்சசனுக்கு அப்புறம் 3வது 2 வானம். அந்த 2 வானம் மேல உங்களோட எங்களுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. முண்டாசுப்பட்டின்னு ஒரு முழு காமெடி படம். அதான் சொல்றேன், எதுக்காக அதை எதிர்பார்ப்பேன்னா அந்த டைரக்டர் மேல முண்டாசுப்பட்டின்னு ஒரு முழு காமெடி படம். யாரும் அதாவது காமெடி பண்ண எடுக்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டமான வேலை. ஏன்னா அழக வைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியான வேலை. ஆனா வந்து சிரிக்க வைக்கிறது, அது தன்னை மருந்து சிரிக்க வச்சு ரிப்பீட் வாட்சிலையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை முண்டாசுப்பட்டியில என்ன கோபி நல்லா இருக்கீங்களான்னு ஆரம்பிக்கிற அந்த முனிஷ்காந்த் டைலாக்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியான ஒவ்வொரு எல்லாம் அது நாஸ்டாலஜி மூமெண்ட் மாதிரி தான் அந்த படம். ஒவ்வொரு சில படங்கள் இருக்கும், ஆனா அதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா ஒரு த்ரில்லரை கொடுக்க முடியுமா? அதுவும் தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க்ல சில த்ரில்லர் தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம 100வது நாள் சொல்லுவோம், அப்புறமேட்டு வந்து ஊமை விழிகளை சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊமை விழிகள் 100வது நாள் ஒவ்வொரு த்ரில்லர்னா இப்போ ரீசெண்ட் செட் ஆஃப்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ராட்சசன் சொல்லுவோம். இப்போ மலையாளத்தில் 5ஆம் பத்திரான ஒரு படம் வந்துச்சு, ராட்சசன் மாதிரியே இருக்கு, ஆனா நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். ஆனா என்னன்னா ராட்சசன் மாதிரி இருக்காது. ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை வந்திருக்கும், 5ஆம் பத்திரா ரிவ்யூ நீங்க எங்க பாத்தீங்கன்னா தமிழ் சைடு ரிவ்யூ வராமே ராட்சசன் படம் மாதிரியே இருக்கு மலையாளத்துல இந்த படம், ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஒரு ரீசெண்ட் ஒரு த்ரில்லர்னு வந்தாலே நம்ம ராட்சசன் உதாரணமா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு முண்டாசுப்பட்டி ஒரு படம், ராட்சசன் ஒரு எக்ஸ்ட்ரீம், இன்னொரு சைடு. அப்ப 2 எடுத்து ஒரு 3வது படம் என்ன எடுப்பாரு, அது ஒரே காம்பினேஷன். தமிழ் சினிமால பேக் டு பேக் ஒர்க் பண்ற ஹீரோ டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்ப நீங்க இந்த தனுஷ் பாத்தீங்கன்னா யாரடி நீ மைண்ட் டேரக்டர் கூட 3 படம் தொடர்ச்சியா பண்ணாரு, அவர் வேற யாரு கூடயுமே பண்ணல. ஆனா 3 படமே 3 வித்தியாசமான ஒரு ஃபீல் குட் படம். ஆனா எல்லாமே ஃபீல் குட் படம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2மே வேற ஜானர். இப்ப 3வது புதுசா லவ் ஜானருங்கிறீங்க, அதுலயுமே வித்தியாசமான ஒரு ரிஸ்கான ஒரு ஜானருங்கிறீங்க. எனக்கு அதுவே அந்த படத்து மேல இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு நான் எஸ்ஆர் நோ மட்டும் ஆன்சர் போதும் எனக்கு. அந்த படத்துல ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க எல்லாத்தையும் இங்கே கேட்டுறீங்க போல. இல்ல எனக்கு அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு. பரணிங்க மத்தவங்க பேசலாங்களா ப்ரோ? கிருஷ்ணேஷ் ப்ரோ பிக் ஃபேன். நான் இனிமே தான் ப்ரோ படத்துக்கு போறேன். இப்பதான் உங்களோட இது கேட்டேன். இனிமே பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்பதான் நைட் படத்துக்கு போறேன் ப்ரோ. நானே கேம்பெயின் நைட் தான் ப்ரோ. நீங்க எந்த பேட்ச் ப்ரோ? நான் வந்து 1998 99 2 வருஷம். ஒரு நிமிஷம், இல்ல சாரி 1994 95 96 அங்க படிச்சேன். ஓ சூப்பர் ப்ரோ. நான் என்னோட பிறந்த வருஷம் ப்ரோ அது. அப்படியா? தேங்க்யூ. ரெக்ஸ்னு ஒரு மாஸ்டர் இருந்தாரு அங்க, டிராயிங் மாஸ்டர். அந்த பேட்ச் நானு. ஆமா, அந்த பேட்ச் தெரியுமா ப்ரோ? யாரு? வள்ளுவன், பிடி மாஸ்டர் வள்ளுவன். அவர் தானே? இல்ல அவர் தான் பிடி மாஸ்டர். ரெக்ஸ் இல்ல சாரி ரெக்ஸ் தான்
வள்ளுவன் தான் இருந்தாரோ அந்த டைம்ல. எனக்கு ஆக்சுவலா கரெக்டா ஞாபகம் இல்லை பிரதர், தப்பா இருந்துச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் மேல ஆகுது. சூப்பர் ப்ரோ. ராட்சசன் மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க். ஹலோ, நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு, அவர் போயிட்டாரு. சுந்தர் நீங்க சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க சுந்தர். வணக்கம்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வந்து படம் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபிளாஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசரா, ஒரு ஆக்டரா, நீங்க வந்து மிஸ்டேக்ஸை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு நீங்க ஒப்பீனியன் வாங்கி அதை மாத்துறது ரொம்ப பெரிய விஷயம்னா. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ பிரதர். இல்ல பிரதர், அதான உண்மை. நம்ம வந்து ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறோம், அது எல்லாருக்கும் ரிசீவ் ஆகலன்னா எங்கேயோ லைட்டா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் தானே அர்த்தம். அப்போ வந்து நம்ம அது கேட்டுக்கலாம். ஏன்னா அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு கதை வரும்போது நான் என்னோட அப்ரோச்சே வேறையா இருக்கும். ஓகே, ஆடியன்ஸ் இப்படித்தானே. நான் ஆடியன்ஸ் கடைசி வரைக்கும் நான் ஆடியன்ஸா ஒரு படத்தை பார்த்தேன்னா எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு 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 லேர்னிங் கிடைக்கும். அப்போதான் நான் படங்கள்ல அப்ரோச் பண்ற விதமே மாறும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நான் திருப்பி யாருக்காக படம் எடுக்கிறேன்? நான் என் ரூம்ல உட்காந்து நான் படம் எடுத்து எனக்காக மட்டுமா படம் எடுக்கிறேன்? இல்லவே இல்லை, அது வந்து ஆடியன்ஸ்க்காக தான். ஸோ ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். கண்டிப்பா. நான் ஆக்சுவலி நான் பிரீமியர் வந்தேன்னா 2 ஷோமே வந்தேன் சித்துனா கூட. எனக்கு அப்பயே வந்து அந்த ஃபிளாஸ் தெரிஞ்சது. பட் அதை வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு ஒரு ஒரு ஆச்சரியப்படாது, தயங்காதீங்க. உங்களுக்கு வந்து என்கிட்ட சொல்லும் போது என்னடா இப்படி ஏத்துக்கிட்டாரு, நீங்க ஆச்சரியம் வேணா படுங்க ஏத்துக்கிட்டாரே அப்படின்ட்டு. ஆனா தயங்காதீங்க தயவு செய்து. நான் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட சொல்ற ஒரே விஷயம், நடிகர்களா ஒரு ப்ரொடியூசரா நாங்க ஒண்ணுமே அவ்வளவுலாம் உலகத்தை மாத்துற அளவுக்குலாம் நாங்க ஒண்ணுமே பண்ணல. நாங்க எல்லாருமே எங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால எங்க வேலையில ஏதாவது ஒரு குறை இருந்தா தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு தான் நான் எல்லாரையும் சுத்தி இப்படிதான் சொல்லுவேன். ஸோ யோசிக்காதீங்க. அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரிவியூ ஷோ கூப்பிட்டேன்னா நீங்க படத்தை பார்த்து உங்க கருத்தை சொல்லுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கடகசி 2க்கு அஜித் வல்டான். அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி படம் பத்தி சொல்லணும்னா, எனக்கு படம் சூப்பரா இருந்துச்சு. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நம்மளுக்கு அந்த டென்ஷன் கிரியேட் பண்ணிடுறாங்க, ஒரு பயங்கரமா இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற படங்கள்ல எல்லாமே நம்ம யாரு சைக்கோ கொலையாளின்னு நம்ம தேடிட்டு இருப்போம். பட் இந்த படத்துல முதல்லயே சொல்லி அதுக்கப்புறமா அந்த கொண்டு போன விதம் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த டென்ஷன் லூஸ் ஆயிருச்சு. பட் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு அந்த 8 மினிட்ஸ் வந்து நான் சித்தனோட சொன்னேன், அன்னைக்கே வந்து சொன்னேன். ஆனா ஆக்சுவலி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாரு, அந்த கொலையாளி ஏன் பண்ணாருன்றத ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமா இருக்கிற சீன் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன் நானு. அது சொல்லிருக்கலாமே என்கிட்ட டைரக்டா. இல்லைன்னா ஒரு பயம், நம்ம எப்படி சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. மேபி அவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி. க்ரோ ஆகுறவங்கன்னா அதை கேட்டு எடுத்துப்பாங்க. பட் சில பேர் தீர்ப்பு தான் ப்ரோ, மக்கள் தீர்ப்பு தான் ஃபைனல் தீர்ப்பு, அவ்வளவுதான் மேட்டர் இங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா சொல்லுங்க, தயங்காதீங்க. சரியா? ஷோர், நான் நேரா வந்து உங்ககிட்டே சொல்றேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பிரதர். தேங்க்யூ. விஷ்ணு பிரதர். ஹாய் பிரதர். இல்ல அஜித் பல்டான், அவர் ரொம்ப நேரம் கை தூக்கி இருக்காரு. கார்த்திக் நீங்க சொல்லுங்க. ஜஸ்ட் நோ பிரதர், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது ஆரியன். நான் நேர்லயே உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். கடைசி சோசியல் இதுக்காசும் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. கடைசி 10 நிமிஷம் தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 hours சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருந்தது. இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, ஆக்சுவலா அதுக்காக தான் படமே பண்ணேன். கண்டிப்பா. ஆனா அது இப்ப உங்களுக்கு ஆச்சு இல்ல, உங்களை மாதிரி ஒரு 100 பேர்ல 50 பேருக்கு ஆகுது. ஆனா 50 பேருக்கு ஆகல. நான் அங்கதான் கன்ஃபியூஸா இருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ராட்சசனோட இம்பாக்ட் வந்து எல்லார்கிட்டயும் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே திஸ் இஸ் நாட் ராட்சசன் ப்ரோமோட் பண்ணீங்க. பட் என்ன இருந்தாலும் விஷ்ணு விஷால் என்ன கிரைம் த்ரில்லர், என்ன சீரியல் கில்லர் ஜோன்னாலே வந்து ராட்சசன் மோடுக்கு போயிடுறாங்க எல்லாருமே. இப்ப நீங்க சொன்னீங்க அடுத்த கொலாபரேஷன் வேற பண்ண போறீங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்டார், பெரிய டைரக்டர். ஆப்வியஸ்லி எல்லாருமே பெரிய ஸ்டார், பெரிய டைரக்டர் தான். பட் இருந்தாலும் ஃபார் ஜஸ்ட் டு ஹைப் லெவலுக்கு சொல்றதுனால அந்த காம்பினேஷன் வர்றதுனாலே அதுக்கான ஹைப் மீட்டர் எங்கேயோ இருக்கு. இப்போ உங்களோட காம்பினேஷன்ல எடுத்து படம் சோ அதுக்கேத்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் அண்ட் இது இருக்கு பிரதர். அதுவும் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு அந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது முயற்சி. நான் வந்து 7 மணி நேரம் கதை கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல. ஒரு கதை வந்து நான் திருப்பி பில்டப் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, நான் பில்டப் பண்ற ஆள் இல்ல. நான்லாம் பில்டப்பே இல்லாம இங்க வந்திருக்கிறேன். இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறேன்னா நீங்க எல்லாருமே எனக்கு கொடுத்த அன்பு தான். நான் பில்டப் எல்லாம் பண்ணல. ஆனா ஒரு புது விஷயம் இருக்கு.
அந்த புது விஷயம் வந்து நான் கேட்கும்போது நானே ஆஹா நல்லா இருக்கு, இது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. என்னோட கரியர்ல என்னோட ஹை என்ன தெரியுமா பிரதர்? நான் நினைச்ச ஒரு விஷயம் ஆடியன்ஸ் நினைச்சு அது கொண்டாடும் போது தான் எனக்கு சந்தோஷமே கிடைக்குது. இப்போ முண்டாசுப்பட்டியில ஒரு கேமரா வச்சு கிளைமேக்ஸ் கேமரா எடுத்து ஒரு ஹீரோ கிளைமேக்ஸ்ல பைக்ல இருந்து இறங்கி என்னடா பண்ண போறான்னு எடுத்து பார்த்து யோசிச்சா கேமரா எடுக்கலாம். கரெக்ட். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே பயப்படுவாங்கன்ட்டு அது எப்படி சண்டை கிடையாது, ஃபைட் கிடையாது, கிளைமேக்ஸ்க்கு ஆக்ஷன் கிடையாது, எதுவுமே இல்ல. ஆனா நான் கேட்டு ஒன்னு சர்ப்ரைஸ் ஆனல. கண்டிப்பா அது மக்கள் தியேட்டர்ல வந்து அப்படி கை தட்டி சிரிச்சாங்க பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் ப்ரோ என்னோட ஹை. கரெக்ட். சோ ராம் படத்துல அது கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஹை நடக்கும். அது வந்து நான் ரொம்ப கான்ஃபிடன்ட். ராம் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரியேட்டர்ஸ் ஐ ஹவ் வொர்க்ட் வித். சூப்பர் பிரதர். சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபிலிம். அதே மாதிரி இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்லயும் ரேஷியோ 3/3 வச்சிருக்கீங்க. வெண்ணிலா கபடி குழு, ஜீவா. அதே மாதிரி இப்போ இந்த கிரைம் த்ரில்லர்லயும் 3/3 வச்சிருக்கீங்க. FIR, ராட்சசன், இப்போ ஆரியன் வரைக்கும். சோ எப்போ நீங்க அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ண போறீங்க? உங்க ஃபிட்னஸுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபிட்னஸுக்கான தீனி இன்னும் எந்த படத்துலயும் போடலையோன்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக். ஏன்னா ஒரு வருது ப்ரோ. சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா என்னோட அடுத்த படம் போட்டுருந்தா அதுதான் என்னோட ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ற ஒரு படம். சூப்பர். நானே பயப்படுறேன். ஓகே, வெயிட்டிங் ஃபார் தட் பிரதர். ஏன்னா என்ன வச்சு செய்ய போற டைரக்டர் அதை மட்டும் நல்லா தெரியும். ஆனா அது ஒரு படத்துல தான் என்னோட ஃபிட்னஸுக்கே அவர் வந்து ஒரு பெரிய சவால் விட போறாரு டைரக்டர். அது மட்டும் நான் கரெக்டா பண்ணிட்டேன்னா ஐ திங்க் ஐ பி வெரி ஹாப்பி. நான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணணும்னு, அந்த ஒரு ஸ்போர்ட்டை வந்து ஃபில்மா கன்வெர்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறேன். அது இப்போ நடக்க போகுது. அருண்ராஜோட படம். அண்ட் என்ன ஸ்போர்ட்னு நான் சொல்ல மாட்டேன், அது மட்டும் கொஞ்ச நாள் போடும். டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே பசங்க. ஐயோ டீகோட் அந்த அளவுக்குலாம் இன்னும் வளரல ப்ரோ. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் வளருது. நானு பட் எனக்கு ஒரே சந்தோஷம்னா படம் பாய் படம் வந்து நீங்க எல்லாருமே என்ன லைட்டா ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லா ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா மக்கள் நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், மக்கள் நம்ம படங்கள் பார்க்கணும், அவ்வளவுதான் எங்களோட ஆசையே. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. எனக்கு ஒரு லாங் ஜேர்னி அப்படின்னு எனக்கு தெரியும். அது நடக்குங்கிறது ஒரு நாள் வந்து நீங்க எல்லாரும் என் படம் வரும்போது வெயிட் பண்ணீங்க, நான் நம்புறேன். அவ்வளவுதான். நான் ரொம்ப நல்லவா மாதிரி பேசுறேன் நினைக்காதீங்க. ஆனா இதுதான் ஜென்வனான மனசார இருக்கிற விஷயங்கள். கண்டிப்பா பிரதர். எத்தனை ஆக்டர்ஸ் ஒத்துப்பாங்க இந்த மாதிரி ஓப்பன் லைவ் ஸ்பேஸ்ல வந்து மிஸ்டேக்ஸ் தைரியமா சுட்டி காட்டுங்க, நாங்க திருத்திக்கிறோம்னு சொல்ற எத்தனை ஆக்டர் நான் பார்த்தது இல்ல. சோ கிளாட் ஃபார் யூ தட் பிரதர். வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்கமிங் ஃபிலிம்ஸ். நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு பேசுறோம். Thank you so much. Thank you so much. I love you brother. Thank you. அண்ணா ஹாய் நான் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என் பேர் சந்தோஷ்ண்ணா. வணக்கம் சந்தோஷ். எந்த ஊர் சந்தோஷ்? நான் சேலம்ண்ணா. சேலம். சொல்லுங்க சந்தோஷ். நான் உங்க பிலிம்ஸ் எல்லாமே நான் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன். வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, வேளாண் வரலக்காரன் எல்லாமே பிடிக்கும். எஸ்பெஷலி ராட்சசன் நான் பாக்குறப்போ உங்க கரியிலே ரொம்ப யூனிக்கான பிலிமா நான் பாக்குறேன். முக்கியமான படம்ன்றது ரொம்ப யூனிக்கான பிலிமா நான் பாக்குறேன். அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அந்த சவுண்டிங் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். நான் ரொம்ப நான் டக்குனு பேசுறீங்களா? பேச அப்படியே போயிடுறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சொல்லுங்க. அதான் நான் இப்போ டக்குனு கட் பண்ணா. ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குது சொல்லுங்க. ஆனா அதான் நான் இப்போ டக்குனு ராட்சசன் முடிச்சுட்டு கட் பண்ணி பார்த்தா சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் தப்புன்னு காமெடியா கான்ட்ராஸ்டா ஒவ்வொரு நடிக்கிற ஒவ்வொரு படத்துலயுமே வந்து ஒரு வர்சட்டிலிட்டி நான் ஃபீல் பண்றேன். கண்டினியூ பண்ணுங்கண்ணா. நான் ரொம்ப லைக் பண்றது. தேங்க்யூ. அது காரணம் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். நிறைய இடத்துல நான் சொன்னது கிடையாது. ஒரு வாட்டி எல்லா ஹீரோஸ்க்கு என்ன இருக்கிற ஒரு ஆசை தான் எனக்கும் இருக்கு. நான் ஒரு நாள் மாஸ் ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது எனக்கும் இருக்கு அந்த ஆசை. ஆனா ஒரு வாட்டி ஆக்ஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டே இருப்போம். அது ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு அதனால வந்து நான் டிராஸ்டிக்கா ஜம்ப் அடிச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு அதுல ஒரு ஆக்ஷனுங்கிற ஒரு மீட்டர்ல மாட்டிருக்க கூடாது. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி படம் பண்ணும்போது நான் ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல உங்களை சிரிக்க வைக்க போறேன், இந்த படத்துல உங்களை எமோஷனலா ஃபீல் பண்ண வைக்க போறேன், இந்த படத்துல உங்களை யோசிக்க வைக்க போறேன், இந்த படத்துல உங்களுக்கு த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ் கொடுக்க போறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தவிர்த்து இந்த படத்துல என்ன இப்படி நீங்க பார்க்கணும், என்ன இப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணணும், அதை நான் யோசிக்கல பிரதர். அதுதான் அது காரணம். விஷ்ணு ப்ரோ. ப்ரோ நான் அஜித் பேசுறேன், அவினாஷில இருந்து. வணக்கம். சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபிலிமோகிராஃபி ப்ரோ. ஏன்னா
தேங்க்யூ ஸோ ஏன்னா மச். ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப கடைசியா நடிச்ச எல்லா படத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல நடிக்கிறது நீங்க ஒண்ணுதான். நீங்க சொன்னீங்க 2 வானம் படம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு அது நீங்க நடிச்சா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயோ, பெரிய வார்த்தை, நீங்க பெரிய வார்த்தை. இல்ல ப்ரோ, நீங்க நடிச்ச எல்லா ஸ்கிரிப்ட்லுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட். பட் அது அவ்வளோ ஈஸியா அவ்வளோ புரியுற மாதிரி வச்சது. நீங்க அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட்னாலே தான். அந்த டைம் ஆமா bro. டிராவலுங்கிற கான்செப்டை நீங்க அது ரொம்ப சீரியஸா சொல்லியிருந்தா கூட அவ்வளோ இதா இருக்காது. பட் அதை பண்ணியா அது ரொம்ப அதுக்கப்புறம் அந்த லவ்வோட நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அது வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த குழந்தைய கையில வாங்குற சீன் எல்லாம் பயங்கரமான ஒரு, அது எப்படிப்பட்ட சீன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு யோசிச்சு ஸோ ஒவ்வொரு படத்துலையுமே அந்த மாதிரி பண்றீங்க. பட் நான் ஆரியன் நாளைக்கு தான் போலான்ட்டு இருந்தேன். பட் நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் நான் புதன்கிழமை போலான்ட்டு இருக்கேன். அண்ட் தென் இதே கண்டிப்பா மாதிரி கண்டிப்பா. பண்ணுங்க ப்ரோ. உங்களோட ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்டா இருக்கணும். நான் இந்த எங்கேயாச்சும் சண்டைக்கு இல்ல வேற ஆ, எங்கேயாச்சும் நம்ம கேட்கும்போது எங்க இவரோட பிலிமோகிராஃபி எடுத்து பாருங்க, இந்த மாதிரி வெரைட்டி வச்சிருக்கீங்களான்னு கேட்கற அளவுக்கு பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ பிரதர். நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்கல்ல இப்போ இன்டர்நெட் நாளை பத்தி, அதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் கதை வரும்போது ஆர்யா சார் வந்து மிஷின் அனுப்புவாரு, எங்களுக்கு ப்ரெசென்ட்ல வந்து மிஷின் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்க பாஸ்ட்ல போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சதுனால ஒரு பிரச்சனை பண்ணுவோம். திருப்பி வந்து நாங்க ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். ப்ரெசென்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபியூச்சருக்கு மறுபடியும் போவோம். ஃபியூச்சர்ல போகும்போது தான் எனக்கு தெரியும் நான் இறந்துட்டேன், ஹீரோயின் இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. திருப்பி நாங்க ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். என்னடா பண்ணியிருக்கோம், ஐயோ பாஸ்ட்ல ஏதோ போய் பண்ணியிருக்கோம். திருப்பி நாங்க பாஸ்ட்டுக்கு போவோம், திருப்பி நாங்க ப்ரெசென்ட்டுக்கு வருவோம், திருப்பி நாங்க ஃபியூச்சருக்கு போவோம். இந்த மாதிரி ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்ல படம் மாறிட்டே இருக்கும். அப்புறம் நானும் டேரக்டர் உட்காந்து பேசும்போது நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் செம்மையா பண்ணியிருக்கீங்க, ஆனா நம்ம கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும். அப்போ நம்ம ஃபியூச்சர்ல இருந்து மிஷின் மட்டும் பிரசன்ட்க்கு வந்தா போதும், மற்றபடி கதை ஃபுல்லா பிரசன்ட் பாஸ்ட்குள்ளேயே டிராவல் ஆயிட்டோம்னா ஆடியன்ஸ் வந்து அவங்க ஈஸியா வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஈஸியா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ்ல ஒரு முயற்சியை பார்க்கும்போது அவங்க அதை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் அப்புறம் நடந்தது. அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறமா தான் மிஷின் ஃபியூச்சர்ல இருந்து வரும், பிரசன்ட்க்கு வரும். அதுக்கப்புறம் ஒரே வாட்டி தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு மிஷின் திருப்பி ஃபியூச்சர்ல போயிடும். ஃபியூச்சர் நாங்க காட்டுனது அவ்வளவு மட்டும்தான். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஷேர் பண்றேன் உங்களோட. இல்ல சூப்பர் உண்மையாலுமே. ஏன்னா அது தமிழ் சினிமாவில் டைம் டிராவல ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஈஸியா சொல்லப்பட்ட படம் தான் அது. நம்ம அதில் நம்ம இந்த அளவுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா காம்ப்ளிகேட் ஆகி இந்த எப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பிஎன்சி நம்ம கூட எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி படம். நீங்க டைம் டிராவல் படம் நீங்க வந்து நீங்க ஜஸ்ட் ஏ சென்டர்ல மட்டும் தான் புரியும், பி சென்டர்ல புரியாது, இல்ல சி சென்டர் சுத்தமா புரியாதுன்னு சொல்றக்கூடிய படமே கிடையாது. இது படம் எல்லாத்துக்குமே புரியும். அதுக்கு என்ன சொல்லப்பட்ட விதம் தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம அதே சமயத்தில் காமெடி ரூட்ல உங்களுக்கு சொல்லும் போது அந்த என்ன சொன்னாலும் ஈஸியா புரியுற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் கேரக்டர் காமெடி இருப்பார்ல அவரு பார்த்தசாரதி, அந்த பார்த்தசாரதி ரோல், அந்த ரோல் மூலமா அதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆடியன்ஸ் புரியுது. அந்த மிக்சியை வச்சு அதுல ஒரு விஷயம் பண்ணி காமெடி பண்ணி அவர் பத்தி கேரக்டர் பண்ணி எல்லாம் அது நல்ல சூப்பரான விஷயம் தான். சூப்பர். அடுத்தது சத்ய பிரகாஷ் பிரதர், சொல்லுங்க பிரதர். அண்ணா வணக்கம், என் பேர் பிரசாந்த், அவனாசில இருந்து பேசுறேன். பிரசாந்த் யாரு எனக்கு தெரியலையே. யாரு விஷ்ணு விஷால் யாரு எனக்கு தெரியலையே. எங்க தலைவர், அதாவது நாங்க தலைவர் தான் கூப்பிடுவோம். ஐயோ அதாவது இல்ல என்னன்னா நீங்க இந்த ஸ்பேஸ்ல அந்த விஷயம் ஷேர் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல முண்டாசுப்பட்டி அப்போ. ஆமா, அதாவது நாங்க 2 பேரும் 13 வருஷம் எனக்கு வந்து ஃப்ரெண்டுங்கிறோட ஒரு கூட ஒரு அண்ணன் இருந்தா அப்படி. இது சும்மா இங்க வந்து சும்மா மிச்சர் வறுக்கிறக்காண்டியோ இல்ல பொறி வறுக்கிறக்காண்டியோ எல்லாம் இங்க போய் சொல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் விஷ்ணுவை மீட் பண்றப்போ விஷ்ணு பிரதர் வந்து முண்டாசிப்பட்டி நடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கெட்டப் எனக்கு காமிக்கிறார். நாங்க ஈரோடு பக்கத்துல ஒரு இடத்துல அங்கதான் மீட் பண்றோம். அப்போ வந்து என்ன போட்டு கலாச்சு ஓட்டி தள்ளுறானுங்க. ஓட்டி தள்ளுறாங்கன்னா சாதாரண இல்ல, அடிச்சு நவுத்துறாங்க எல்லா பக்கம். எனக்கு கூப்பிடுறாரு அவரு, கூப்பிட்டு என்னங்க என்ன பிரச்சனை, வாங்க நீங்க வாங்க அப்படிங்கிற. அப்படி எனக்கு உண்மையா அப்ப அவரை வந்து தெரியவே தெரியாது. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது டு பி ஆனஸ்ட். எனக்கு கூப்பிட்டு உட்காந்து 1 மணி நேரம் ஷேர் பண்ணாரு. தலைவா இது இவ்வளவு இருக்கு தலைவா, அதாவது அவரோட லைஃப் ஷேர் பண்றாரு. பெரிய கிரிக்கெட் பிளேயரு, பெரிய பெரிய ட்ரீம்ஸ் அவருக்கு. பட் எல்லாம் ஷேட்டர் ஆகி பிளான் எல்லாம் ஒட்டஞ்சு இங்க வந்து நிக்கிறேன் தலைவா. பட் நான் நம்பிக்கையே விடல. அப்ப முண்டாஸ்பட்டி அப்பதான் நடிக்க, அப்ப கெட்டப் காமிக்கிறாரு எனக்கு. இது வெளில காமிக்க கூடாது, ஆனா இது பாருங்க அப்படின்னு வந்து எனக்கு கெட்டப் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு
அந்த ஒரு 1.5 மணி நேரம் அந்த நைட்டு பேச்சு இருக்கும். ஈரோடு பக்கத்துல ஒரு மெஸ் என்ன அந்த ஈரோடு சைடு டாபாலாம் இருக்கும்ல, அங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். டாபால உட்காந்து 2 பேரும் பேசுறோம். உண்மையா அந்த நைட்டு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. ஐயோ பெரிய வார்த்தை பிரசாந்த். இல்லண்ணா, அதாவது இதெல்லாம் அப்படி இல்ல, எதுனாலும் சரி விஷ்ணுக்கு வந்து 2 ஃபேஸ்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நேராவே எல்லாத்தையும் பார்க்கலாம். அதாவது அவர் வந்து இன்னொரு ஆக்டர் கிடையாது. ஏன் விஷ்ணு வந்து இவ்வளவு நாள் விஷ்ணுவா இருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு அவர் கூட பழகுற எல்லாத்துக்குமே தெரியும். கோவமா சண்டையா அப்பவே சொல்லுவார். அது என்னவோ அந்த எமோஷன் அப்படியே சொல்லுவார். சந்தோஷமா சேம். கூப்பிட்டு தலைவரே சமயம் போகுதா, சூப்பர் தலைவரே, ராட்சஸ் என்ன தலைவா ஓடிடுமா, சமயம் உண்மையாவா நிஜமாவா, அந்த சைல்ட் லைக் அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் மாறவே கிடையாது. நாங்க 2011 என்ன பார்த்தோமோ அதே விஷ்ணு தான் இன்னைக்கு வரைக்கும். அண்ட் இன்னொன்னு, நான் ஒரு பர்சனலா ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போற நடிகர்கள் மற்றவங்களை தூக்கி விடுறதுல பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த சோர்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்றாரு எஃப்ஐஆர்னு. முத நாள் போயிட்டு நடிக்க தெரிலங்க. இதான் சத்தியமான உண்மை. நடிக்க தெரில, சொதப்பிட்ட உட்காந்து எங்க கிட்டத்தட்ட வந்து அது 5-6 லட்ச ரூபா வேஸ்ட்டுங்க. அன்னைக்கு மினிமம் 5 லட்ச ரூபா வேஸ்ட் எனக்கு. அன்னைக்கு வந்து அதை வெட்டி தூக்கி வீசின செலவு வந்து 5 லட்ச ரூபா வேஸ்ட். ஆனா அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் ஒண்ணுதான் கேட்டாரு, ஏன் தலைவா கேரவன் வரலையா, எங்க கேரவன் அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு எதுக்குங்க கேரவன், இல்லைங்க நீங்க ஆர்டிஸ்ட், உங்க கேரவன்ல ஒரு இதுல உட்காரணும்ல அப்படின்னாரு. ஏங்க என்னங்க இதை சொல்றீங்க, நான் ஓரத்துல ட்ரெஸ் மாத்திக்குங்க. என்ன கேட்ட இது கேரவன் விட்டுருங்க, பேசிக்கா ஒரு ஹியூமனா அப்படிதான் விஷ்ணு எல்லாத்தையும் அப்படிதான் பாத்துக்குவார். சோ எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது இப்போ நீங்க அவ்வளவுலாம் சொல்லாதீங்க. இல்ல தலைவரே, நாம ஏன்னா இல்ல அதே மாதிரி அதுல பிரசாந்த் ப்ரோ அவரு விஷ்ணு பிரதர் என்ன சொன்னாருன்னா, படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி திங்கக்கிழமை புது வருஷம் வர போதுங்க. நீங்க அத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு கிளைமேக்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, புது வருஷம் அது நான் இன்னைக்கும் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. நடுவுல இங்கிலீஷ்காரனா என்ன படம்னா, நடுவுல நம்ம ஒரு கமர்ஷியல் படம் செல்லாது, இதுக்கு முன்னாடி கட்டா குஸ்திக்கு முன்னாடி சில்குவார்பட்டி சிங்கம் என்கிட்ட சொல்றாரு, தலைவரே இந்த படம் தலைவரே பிரேக் ஈவன் ஆனாலே சூப்பர் தலைவா, இல்ல கொஞ்சம் நஷ்டமானா கூட ஓகே தலைவா, ஆனா அவரை நான் செல்லாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தலைவா. நான் சொல்றேன், ஏங்க இப்படி ஒரு நடிகை சொல்லவே மாட்டானேங்க, ஏங்க பிளாக் பஸ்டர் கூட நெட்வொர்க் இஷ்யூவா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அவருக்கு. ஆமா இல்ல அவரு டிஸ்கனெக்ட்ல வந்துச்சு. சரி சத்யா பிரகாஷ் சொல்லுங்க பிரதர். நீங்க கை தூக்கி விஷ்ணு ப்ரோ, நேத்து நைட் வந்து நான் வந்து இங்க சென்னை வேளச்சேரி பிவிஆர்ல படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா நான் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஓகே இது ரெகுலர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், வில்லனை கண்டுபிடிக்க போறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அது ஆல்டுகெதர் இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு ஒரு ரொம்ப யோசிச்சே இருந்தேன். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படத்துல ஒரு மெசேஜ் கொடுக்கறது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு கிளைமேக்ஸ்லயும் ஒர்க் ஆயிருந்தது. எனக்கு ஓவரால் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு காட்சி பிரதர் சூப்பரா இருந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப ஸ்வீட்டா. அதான் சொல்றேன் பாருங்க, நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அதான் ஹாப்பி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். நீங்க தொடர்ந்து படங்கள் பாருங்க. அண்ட் மேபி நான் ஒரு புது வெர்ஷன் பண்றேன், முடிஞ்சா திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் ஃபேமிலி கூட்டு போய் பாருங்க. கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச், ஸ்வீட் ஆஃப் யூ பிரதர். தேங்க்யூ. ஓகே, அடுத்து மகேஷ் பிரதர், நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? ஹலோ, ஹாய் விஷ்ணு, நான் மகேஷுங்க. ஹாய் நல்லா இருக்கிறேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேண்டிடா இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்துட்டு எல்லா ஃபேன்ஸ் கூட பேசுறதே ரொம்ப அப்ரிஷியபிள். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணதுக்கு. இந்த மாதிரி தான் பார்த்துட்டாங்க. இவ்வளவு ஓப்பனா வந்துட்டு எல்லாத்தோட ஃபேன்ஸோட ஃபீட்பேக்கு கேட்டுட்டு இமீடியட்டா பேசுறது, கேண்டிடா இவ்வளவு விஷயத்துக்கு ஆன்சர் பண்றதே ரொம்ப கமெண்டபிளுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 இயர்ஸ் படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய படம் வந்து குவான்டிட்டி மேட்டர்ஸ் இல்ல குவாலிட்டி மேட்டர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ரொம்ப செலக்டிவான படங்களா, நல்ல யங் டேலண்ட்ஸை ப்ரமோட் பண்ற மாதிரி படம் எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஜான்ராவும் டிஃப்ரெண்ட் ஜான்ரால படம் பண்றது எல்லாமே ரொம்ப அப்ரிஷியபிள். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். பிரதர். ஓகேங்க.
தேங்க்யூ. ஓகே, கருண் பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க? விஷ்ணுனா நான் உங்க படம்லாம் ரொம்ப பார்த்துருக்கேண்ணா. எனக்கு வந்து உங்களோட த்ரில்லர் படத்தோட எனக்கு காமெடி பண்ணா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. எனக்கும் ரொம்ப ஃபேவரட் ஜானர், என்னோட ஃபேவரட் ஜானரும் காமெடி தான். ஆனா காமெடி வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. லைட்டா சொதப்பிச்சுனா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடும். அதனாலதான் பயமா இருக்கு கரெக்டான காமெடி படம் பண்ணணும்னு. சோ இப்ப கட்டா குஸ்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ் கொடுக்கும். செம்ம காமெடியா இருக்கும் படம். பார்ட் டூ சொல்றேன். சோ நல்ல புது படம் பார்க்கல ஆரியன்னு. ஓகே ஓகே. ஆனா வந்து எனக்கு 2 வானம் படம் மேல அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது அந்த கான்செப்ட் நான் கேட்டேன். அது கேட்டது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு எப்படி தெரியும் கான்செப்ட்? அது அந்த அதான் நானும் கேட்க வந்தேன், எப்படி உங்களுக்கு தெரியும் கான்செப்ட்? அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் சொல்லிடாதீங்க வெளியே தயவு செய்து. அது மட்டும் இல்லைன்னா ஆடியன்ஸோட மொத்த விஷயமும் போயிடும். அதுலயும் லவ்வோட சொல்றீங்க, அதான் எனக்கு இன்னும் நியூவா இருக்கு. ஆமா, அதான் புதுசு. அதெல்லாம் அதுல புதுசு. ஐயோ நான் திருப்பி ஹைப் பண்றேன்னு யாராவது சொல்லிட்டு போறாங்க, அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நீங்க எவ்வளவு ஹைப் பண்ணாலும் தகும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். கட்டா குஸ்தியிலேயோ பார்ட் 2லயோ ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டரைசேஷன் அப்ளை பண்றேன். அது வந்து ரொம்ப புதுசா இருக்கும். அதுக்கு ப்ரோமோவே நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம். அதுவும் ஒரு சின்ன புது எலிமெண்டோட தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னு. அதுவும் ஒரு நல்லா என்டர்டெயின் பண்ணும் பிரதர். அதுவும் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். ஓகே, ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கலாமான்னு கேட்கறேன். என்னன்னா வந்து இப்ப நம்ம 10 ஆகுது, கண்டினியூ பண்ணலாமா, இன்னொரு 2-3 பேர்த்த பேச வைக்கலாமா, இல்ல உங்களுக்கு ஏதாவது டைம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுக்கலாமே? ஏன்னா அவங்க கேட்காம நம்ம பாட்டு கண்டினியூ. என் பிரச்சனை தெரியுமா, நான் இன்வால்வ் ஆயிட்டேன்னா எவ்வளவு டைம் போனாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் என் ஃபேமிலி மட்டும் ஒரு படம் பார்த்துட்டு வராங்க இப்போ. இல்ல அதுதான் கேக்குறேன். ஏன்னா அப்படின்னா டக்குன்னு நம்ம இதோட கடைசி ஒருத்தர் பேச வச்சுட்டு நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பேசலாம். 10-15 ஒரு 6 to 7 மினிட்ஸ் பேசலாம். 10-15 வரைக்கும் போலாம். ஏன்னா கேட்கணும், நான் பாட்டு கேட்காம நம்ம பாட்டு கேட்க விட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. ஏன்னா 2 விஷயம் மட்டும் நான் இன்னொன்று கேட்டுறேன். என்னன்னா வந்து நீங்க எனக்கு பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து பெரும்பாலான நாட்கள் வந்து ஆக்டர்ஸ் யாரா இருந்தாலும் ஒப்பீனியன்ஸ் சில பேர் கேட்பாங்க, சில பேர் வந்து சொல்றதை கேட்டுக்குவாங்க, சில பேர் வந்து கேட்டுட்டு அது கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க, எல்லாத்தையும் திருத்துக்கணும்னு வேற நினைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு வந்து உங்கள்ட்ட நான் ஓப்பனாவே சொல்றேன், இது வந்து ரொம்ப சில ஆக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க, பெரும்பாலான ஆக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றது, நம்ம ரிவ்யூஸ் தானே, இது வந்து ஃபேன்ஸ்ல ட்விட்டர்ல பேசுறவங்க தானே, சோசியல் மீடியால பேசுறவங்க தானே, இதே நம்ம முழுசா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி நான் உங்களுக்கு கேட்கறேன், இப்ப ஸ்பேஸ் கலந்துருக்கீங்க, இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதையும் நீங்க ஸ்பேஸ் நம்ம கேட்கற ஒப்பீனியன் உங்களுக்கு ஒரிஜினலாவே எப்படி இருந்துச்சு? சும்மா இவங்க பாட்டு நம்ம பேசணும்னு பேசுறோமா, இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு ஒப்பீனியன் கரெக்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கா எப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல இப்போ என்னன்னா, நான் வந்து ஸ்பேசிஸ் 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வாட்டி இதுல வந்தேன், கோவிட் டைம்ல. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வரேன். இந்த 3 வருஷத்துல படம் பார்க்குற விதம், ஆடியன்ஸோட டேஸ்ட்டு பயங்கரமா மாறி இருக்கு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் ஓடிடிக்கு அப்புறம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மக்களை வந்து சரியான படம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அதை லவ் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. ஹைப்லலாம் யாரையுமே எதுவுமே இனிமே பண்ண முடியாதுங்கிறத நான் நம்புறேன். எனக்கு இந்த ஸ்பேசிஸ் ஒரு ரியாலிட்டி செக் தான். நீங்க சொன்னீங்களா நான் ஏன் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மதிக்கிறேன், ஏன்னா நான் வந்த புதுசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட படங்கள் மக்கள் ஷோ இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்ல மக்கள் வந்து படம் பார்க்கறதோ வெறும் ரிவ்யூஸ்னால தான். திடீர்னு இன்னைக்கு பெட்டர் ஆயிட்டேன், எனக்கு ரிவ்யூஸே தேவைப்படலை அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு இன்னைக்கும் ரிவ்யூஸ் தான் தேவைப்படுறாங்க, மக்களும் தேவைப்படுறாங்க. அதுதான் என் பொழப்பு, அதுதான் என் லைஃப். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே நான் கரெக்டாக பண்ணுவேன். அதனால தான் இந்த ஸ்பேசஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து போகும்போது இன்னும் பெட்டரா கத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கும் வரணும்னு ஆசைப்படுறேன்னு பாத்துக்கோங்களேன். இப்போ கட்டாயம் நெக்ஸ்ட் வீக் புது வெர்ஷன் ரிலீஸ் ஆகி அதையும் பார்த்துட்டு நாங்களும் அதையும் பார்த்துட்டு நம்மளுடைய சின்ன சேஞ்சஸ் என்னென்ன இருக்கு நம்மளும் தியேட்டர்ல பார்த்துட்டு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குங்கிறத கண்டிப்பா பேசுவோம். கடைசியா இதை பேசாத ஒரு ஸ்பீக்கர் மட்டும் இருக்காரு, அவர் மட்டும் பேசணும், கை தூக்கிருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். தீபக் முருகேசன் பிரதர், சொல்லுங்க பிரதர். முருகேசன் பிரதர். ஹாய் விஷ்ணு, how are you? Good, how are you? I'm good. ஆமா, இங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்த மாதிரி நீங்க இந்த ஸ்பேசஸ்ல வந்து பேசுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியபிளான ஒரு எஃபர்ட் தான். தேங்க்யூ. ஜஸ்ட் ஒரு ஒன் ஐ திங்க் நீங்க உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். என்ன ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் தான். ஐ மீன்
நீங்க வந்து we all know that நீங்க வந்து ஒரு almost you were about to play for the country இல்லையா cricket. I mean you were representing தமிழ்நாடு. கரெக்ட். பட் அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி நீங்க சினிமால வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு இத்தனை வருஷமா பண்ணுங்கிறது வந்து ஐ திங்க் நீங்க அந்த கிரிக்கெட் அந்த ஸ்டேஜுக்கு போனப்பவே நீங்க வந்து ஓரளவுக்கு அச்சீவ் வாட் யூ ட்ரீம்ட் ஆஃப் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நீங்க புதுசா ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணி அதுல ஒரு ட்ரீம் இது பண்ணிட்டு வரதா இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் நீங்க விளையாண்டுருக்கும் போதே இந்த ஐடியா இருந்துச்சா இல்ல நீங்க அது அதுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு தோணுச்சா? எப்படி உங்களுக்கு அந்த ஷிஃப்டிங் நடந்துச்சு? நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் ட்ரீம் அச்சீவ் பண்ணனா இல்லையாங்கிறது ஆக்சுவலா கிரிக்கெட்ல பண்ணல. ஏன்னா என்னோட ஆசை என்னன்னா கிரிக்கெட்டரா இருக்கும்போது இந்த கிரவுண்ட்ல விளையாடும் போது ஒரு 6ஓ ஒரு 4ஓ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கும்போது ஒரு பாராட்டு கிடைக்கும் பாத்தீங்களா, மக்கள் கிட்ட இருந்து ஒரு கைத்தட்டு கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த கைத்தட்டு அந்த பாராட்டுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா ஏங்கினேன். அது எனக்கு கிடைக்கல கிரிக்கெட்ல. அது என்னன்னு தெரியல. அதுதான் எனக்கு ரொம்ப அன்பும் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம். அது எனக்கு கிரிக்கெட் நடக்கல. ஏன்னா நான் பெரிய கிரௌடு முன்னெல்லாம் ஆடல. அதுக்கு முன்னாடி என் கரியர் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுதான் என்னோட ஏக்கமே. அதனாலதான் நான் சினிமாக்கே வந்தேன். வேற எங்க போனா இது கிடைக்கும்? சினிமா. அப்போ சினிமால ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹிட் ஆகும்போது எனக்கு அந்த பாராட்டு கிடைச்சது. ஓகே இதானா சினிமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா சினிமா அது கிடையாது. அது ரொம்ப ஒரு பயங்கரமான மாயாஜாலம். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. அப்புறம் இங்க தொடர்ந்து அது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம உழைப்பு ஏறிட்டே தான் இருக்கணும். படம் பை படம், இயர் பை இயர். ஒரு மனுஷனாவும் நான் என்னை திருத்திக்கணும், ஒரு ஆக்டராகவும் நான் பெட்டர் ஆகணும், படங்களாகவும் நான் வந்து ப்ரீவியஸ் படத்தோட ஒரு பெட்டரான படம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட நடிப்பை பெட்டர் ஆக்குறதுக்கு எனக்கு அவ்வளோ வருஷம் தேவைப்பட்டுச்சு. இதுதான் என்னோட ஜேர்னி. இன்னைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன், நான் இன்னமும் வளர்ந்து இன்னமும் இன்னும் எல்லாரும் அன்பு கொடுக்குற அளவுக்கு நான் வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸ்கிரீன்ல வரும்போது என்னை பார்த்து எல்லாரும் வா விஷ்ணு வராருன்னு சொல்ற அளவுக்கு நான் வளரணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க பதில் கிடைச்சிருச்சா? Yeah, definitely. And I was surprisingly நான் நினைச்ச பதில் மட்டும் இருக்கு. இல்ல ஒரே மட்டும் என்னன்னா வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்த கேள்விகள் நிறைய கேள்விகள் நம்ம படிச்சு அவர்கிட்ட சொல்லலாம் நினைச்சோம். ஆனா வந்து டைம் முடிஞ்சு போயிருக்கீங்கனால நான் ஒரே மட்டும், ஏன்னா அவர் லைனப்ல உள்ள எல்லா படங்களையும் பத்தியும் பேசிட்டாரு. பட் இந்த ஹாட்ஸ்பாட் டைரக்டர் கூட விக்னேஷ் கார்த்திக் கூட ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்களா, அந்த படம் என்னாச்சுன்னு மட்டும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது மட்டும் அப்டேட் இருக்கான்னு கேட்டிருந்தாரு. அவர் ரொம்ப நாளமா கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்து பிரசன்ட் தான் பண்றேன். இப்பதான் படம் ரெடி ஆயிருக்கு. அதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. நான் அதுல நடிக்கல, பிரசன்ட் தான் பண்றேன். ஸோ ஒரு ப்ரொடியூசரா நான் வந்து புது டேலண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வந்த புதுசுல நிறைய பேர் தப்பா இல்லை, நான் யாரையும் தப்பா சொல்ல, தயவுசெய்து அப்படி நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு புதுசா வரும்போது யாருமே பெருசா கை கொடுக்கல. இப்போ நான் கடவுள் புண்ணியத்துல உங்க எல்லாரோட அன்பனாலையும் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் புது டேலண்ட்ஸையும் புது முயற்சிகளையும் நான் வந்து கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பட்டேன். அண்ட் அது நான் சீக்கிரமாவே ஸ்கிரீனுக்கு நாங்கள் கொண்டு வருவோம், படம் ரெடி ஆன உடனே. ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் நேரம் நெருங்கிருக்கு நினைக்கிறேன். பர்சனல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்பேஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நெருங்கிய நண்பர்கள்ட்ட பேசுற மாதிரி நீங்க பேசியிருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரும்ப அடுத்த இந்த செகண்ட் வீக்ல இந்த செகண்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து திரும்ப நம்ம ஒப்பீனியன் கேட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு எப்பயாவது வரும்போது சந்தோஷம். வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய பேர் பேசணும், இன்னமும் வெயிட் பண்றாங்க. பட் என்னன்னா உங்களுக்கான வேலையும் இருக்கும். அடுத்த வாரம் பேசுவோம். இது என் ப்ராமிஸ். அடுத்த வாரம் பேசிடுவோம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி பிரதர். நன்றி நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரமா பொறுமையா என்ன கேட்டு ஏதாவது நான் வந்து நிறைய பேர்கிட்ட இன்ஸ்பிரேஷன் எதிர்பார்ப்பேன் பிரதர். ஓகே, அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னா சந்தோஷம். இன்னைக்கு இந்த ஸ்பேஸஸ்ல வந்த அப்புறமா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கு. என்னன்னா இன்னமும் நான் பொறுப்பா பண்ணேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், சினிமானா என்ன உங்க எல்லாருக்கும், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னமும் இன்ஸ்பயர் ஆகி இன்னமும் நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி என் விஷயங்களை இன்னைக்கு கேட்டுட்டு உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தருக்காக தான் இங்க இருக்கிறோம். இது ஒரு ஷார்ட் லைஃப். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஒருத்தரை நம்மளால சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி இன்ஸ்பயர் பண்ண முடியும்னா அதோட பெஸ்டான விஷயமே கிடையாது. அண்ட் சினிமா அது எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குது. அதை நான் இன்னமும் கரெக்டா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஸ்பேஸஸை என்னோட ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் ஆஃப் லேட். Love you, all the best. Thank you, love you all. Thank you so much. Take care. Bye.
ஹலோ பிரகாஷ் ப்ரோ ரொம்ப நன்றி. சுமார்ண்ணே ரொம்ப நன்றி. சூப்பருங்க பிரகாஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். சாரி, நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு. அது நிறைய இது வந்து காட்டுது. பட் ஆனா வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னு தெரியல. எனக்கு அது வந்து பக் ஆயிரும்ண்ணா. ஒரு லிமிட் மேல பக் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ கூட 2 ரிக்வெஸ்ட் டு ஸ்பீக்னு கட்டுது. ஆனா வந்து அக்செப்ட் பண்றதுக்கு கீழே காட்ட மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. ஹோஸ்டுமே அமைதியா இருக்காங்க. புரியல. ஆனா மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அக்செப்ட் பண்ண முடியல. அதான் வந்து எல்லாம் நல்லா பேசுனீங்க. எப்பவும் போல நம்ம வந்துட்டு நல்ல கொடுத்துட்டோம். இன்னைக்கு பேச முடியாதவங்களுக்கு வந்து மேபி அவர் அடுத்த வருஷன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு யார் யாரெல்லாம் பேசலையோ அவங்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு அவர் வரும்போது அவங்களாமே வந்து பேசி அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலரா இந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல அப்படின்னு ஒரு இது எடுத்திருக்கோம். நிறைய படத்தோட ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவுதான். தேங்க்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஸ்பேஸ் நல்லா போச்சு. நிறைய வந்து ஒரு சில விஷயங்களும் கிடைச்சது நம்மளுக்கு. வந்து இந்த எப்படி சொல்ற அவரோட அடுத்த லைனப் என்ன, ஒருத்தர் மிக்ஸ் ஒரு எப்படி சொல்றது மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஆடியன்ஸ் ஃபீட்பேக் கேட்டுட்டு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்றேன். ரிலீஸ்க்கு முன்னாடி வேற, ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து கேட்டுட்டு அது வந்து பண்றாங்க. அதுவும் ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்துட்டு நான் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லி அது பண்ணிட்டாரு. நான் பண்றேன்னு சொல்லாம பண்ணிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் ஆகும். சில பேர் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலுமே இல்ல அது நான் எடுத்த பாயிண்ட் அப்படி ஆடியன்ஸ் தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ற இதுல இது சுந்தர் யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மத்தியில் வந்து இவர் ஆமா ஆமா நல்ல கொஸ்டின் அது. ஆக்சுவலா அந்த இதுல வந்து இவர் ரொம்பவே டிஃப்ரெண்டா வந்து பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு இது. இந்த மாதிரி எல்லாருமே மேக்சிமம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வாசேகர் கேக்குதா? இல்ல ஆனா இந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன். அவர் அதுல போயிட்டாரு. என்ன அப்படின்னா சினிமா வந்து எமோஷனலாவும் கனெக்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனா அங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான உலகத்தர சினிமாக்கள் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கு, இந்த கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு பல விஷயங்கள் நம்ம வாழ்வியல்ல லேர்ன் பண்றதுக்கான ஒரு சினிமா பொறுத்த வரையும் ஒரு கண்ணாடி மாதிரி தான். நம்ம லைஃப்ல நடக்கிறது சினிமால காட்டுவாங்க. சினிமால நடக்கிறது வந்து நம்ம லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம லைஃபோட ஒத்து போகுது. சினிமாவோட வந்துட்டு ரொம்ப க்ளோஸா வந்து ஒத்து போகும். அது எல்லாருக்குமே, அது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். குழந்தைங்க கூட கார்ட்டூன் பார்த்துட்டு இமிட்டேட் பண்றதும் சரி, பெரியவங்களும் வந்துட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு ரியலைஸ் ஆகி நம்மளும் வந்து இப்படி பண்ணலாம். சில பேர் படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரி கொண்டு வரலாம். நிறைய வந்து சினிமா நம்ம லைஃபோட ஒத்து போகுது. அதே சினிமாவா வந்து நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிறத வச்சுதான் படங்களா எடுக்கிறாங்க. கேரக்டர் இது பண்ணி அது நிறைய பேருக்கு சொல்ல வராங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா அந்த நல்லது எடுத்து சொல்றதும், இல்ல ஒரு கெட்டது நடக்குது இதுல ஏமாறுறீங்கன்னு எடுத்து சொல்றது, எல்லாமே சினிமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு விஷுவலா நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு ஈஸியா அது மைண்டுக்குள்ள இதுவாயிட்டு எப்பவுமே மறக்க மாட்டோம்ல நம்ம. அது வந்து சினிமால வந்து கொண்டு வர்றது வந்துட்டு இதுதான். அது ஆக்சுவலா வந்து அவர் சூப்பரா கேட்டாரு. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் சினிமான்றது எப்படின்னு. அது ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ற அளவுக்கு டைம் இல்லைனாலும் பட் ஆனா இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனா போச்சு இன்னைக்கு. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பேசி முடிச்சிட்டோம். வேற யாருன்னா பேசலைன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து அதே மாதிரி ஸ்பேஸை போட்டு அவர் வரும்போது இன்ட்ராக்ட் பண்ணி பேசலாம், முடிச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு. ஏன்னா பரணியும் வந்து இன்னைக்கு கிளம்பணும் இல்லையா, அதனால நம்ம இன்னைக்கு என் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல? நாளை சந்திப்போம். நாளைக்கு இல்லப்பா, நாளைக்கு இல்ல ஸ்பேஸ், மண்டே இருக்கு. ஓகே, நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. சந்திப்போம். சுபம். ஓகே ஓகே சுந்தர். எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாய். ஓகே பாய். தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாய். ஓகே ப்ரோ.